அந்த தூபி எப்ப கட்டப்பட்டது? ஆஹ் அப்ப வராத பிரச்சனைகள், அப்ப எழும்பாத சிக்கல்கள் திடீரென்று அதுவும் இந்த கோவிட் காலகட்டத்துல எதனால எழுந்தது? என்ன நடந்துச்சு? அது ஏன் நடந்தது என்று கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்கள் தோழர். வணக்கம் அனைவருக்கும். முதலாவதாக பார்த்தோம் என்று சொன்னால், இலங்கையின் கல்வி முறைமையில பல்கலைக்கழகங்கள் என்று சொல்லப்படுகின்றது உயர்கல்வி அமைச்சின் கீழ் வருகின்ற ஒரு கல்வி நிறுவனங்களாக காணப்படுகின்றது. இந்த உயர்கல்வி அமைச்சின் கீழ் வருகின்ற இந்த பல்கலைக்கழகங்கள் என்பன பல்கலைக்கழக மானியங்கள் சட்டத்தினால் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினுடைய சட்ட விதிகளுக்கு ஏற்பதான் அந்த பல்கலைக்கழகங்களுடைய செயற்பாடுகள் அமைந்திருக்கும். அத்தோடு அந்த பல்கலைக்கழகங்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான உபவிதிகளும் காணப்படும். கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு தனி ஒரு உபவிதி, அதே மாதிரி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு தனி ஒரு உபவிதி காணப்படும். ஆகையால் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய செனட் சபையும் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற துணைவேந்தர் மற்றும் பதிவாளர்கள் ஏனைய அந்த கவுன்சில் மெம்பர்ஸ் என்று சொல்லுவாங்க, அவை எல்லாரும் சேர்ந்து கூட சில தீர்மானங்களை மேற்கொள்ளலாம். அது சில வழக்குகளில் கூட தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது பல்கலைக்கழகத்துக்கு ஒரு தனி அதிகாரம் காணப்படுகின்றது. சில விடயங்கள்ல தீர்மானம் எடுக்கிற விடயங்கள்ல பல்கலைக்கழகங்களுடைய மானியங்கள் ஆணைக்குழுவிற்கு தனி அதிகாரங்கள் காணப்படுகின்றது. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல இந்த தூபியானது 2018ஆம் ஆண்டு கட்ட ஆரம்பிக்கப்பட்டு 2019ஆம் ஆண்டு காலப்பகுதியில தான் தூபி கட்டி முடிக்கப்பட்டதுன்னு தெரிய வருகின்றது. அவ்வாறு கட்டப்படும் பொழுது கொடுத்திருந்தார்கள். இது தொடர்பாக இன்றை வரைக்கும் யாருமே வெளிப்படுத்தவில்லை. சில பேர் கூறுகிறார்கள் அப்போது துணைவேந்தராக இருந்தவர் தான் அந்த அனுமதியை கொடுத்திருந்தார் என்று. அப்ப அதுக்கு அந்த செனட் சபையினுடைய அங்கீகாரம் வழங்கப்பட்டிருந்ததா? யாராவது ஒருவர் மாணவர்கள் இவ்வாறான ஒரு தூபியை கட்டுவதற்கான ஒரு ப்ரப்போசல் முன்மொழிவினை முன்வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் அதை துணைவேந்தரிடம் முன்வைத்து துணைவேந்தர் அதை கொண்டு போய் பல்கலைக்கழகத்தினுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய அந்த செனட் சபையில் அதை சமர்ப்பித்து அங்கிருந்த அந்த அனுமதியை பெற்றுத்தான் கட்டியிருந்தார்கள். ஏனென்னா மாணவர்கள் தன்னிச்சையாக கட்டியிருக்க முடியாது. யாராவது ஒருவர் அதற்கு அனுமதி அளித்த சந்தர்ப்பத்தில் தான் மாணவர்கள் அதை கட்டியிருக்க முடியும். அவ்வாறு அப்பொழுது அனுமதியை அந்த பல்கலைக்கழகம், இது என்னுடைய அறிவு கட்டின வரைக்கும் அந்த உபவிதிகளின் ஊடாக பல்கலைக்கழகத்தினுடைய அந்த உள்ளக விதிகளின் ஒரு முறைமையினூடாக அந்த அனுமதி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு கட்டியிருக்க முடியும். அவ்வாறு கட்டப்பட்ட ஒரு தூபியை, அதாவது தமிழ் மக்களுடைய சமூகத்தினுடைய முக்கியமான வெளிப்பாடாக இருப்பது யாழ் பல்கலைக்கழகம். இது 1970ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் 78ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் இருந்து யாழ் பல்கலைக்கழகம் என்பதுதான் எங்களுடைய ஒரு வெளிப்பாடாக காணப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இந்த நினைவு தூபி இருப்பது என்று சொல்லப்படுகின்றது. எங்கள் எல்லோரை பொறுத்த வரைக்கும் அந்த வரலாறு கடத்தப்படுவதற்கு ஒரு இலகுவாக இருக்கும். ஒவ்வொரு மனிதர்களுடைய உணர்வுகளும் இவ்வாறுதான் எங்களுடைய இனம் இருந்தது, இதுதான் எங்களுடைய இனத்துக்கு நடந்தது என்பது எல்லாம் அந்த ஒரு உயர்கல்விக்கு ஒரு மாணவன் போகும் பொழுதுதான் அவனுடைய அந்த உணர்வுகள் மிக அதிகமாக இருக்கும். அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவனானது கல்வி செயற்பாடுகளில் மட்டுமல்ல, அங்கு வரலாற்றை தெரிந்து கொள்கிறான், சமூகத்தை தெரிந்து கொள்கிறான், இன்னொரு பல விடயங்களை தெரிந்து கொள்கிறான். அப்பொழுதுதான் இது ஒரு சில கருத்துக்கள் வந்திருந்தது இன நல்லிணக்கத்துக்கு எதிராக இருக்கும் என்று. அப்படி அல்ல, சிங்கள முஸ்லிம் மாணவர்கள் கூட வந்து படிக்கும் பொழுது அது ஒரு இன நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்காக இருக்கும். இவ்வாறான ஒரு விடயம் நடந்திருக்கின்றது. அது தொடர்பாக நாங்கள் பின்னர் பேசுவோம். அப்ப இவ்வாறு கட்டப்பட்ட ஒரு நினைவு தூபி என்று சொல்லப்படுகின்றது இரவோடு இரவாக அளிப்பதற்கான என்ன தேவை இருக்கின்றது? துணைவேந்தருடைய சில காணொளிகளில் வழங்கப்பட்ட கருத்துக்கள் அவர் கூறியிருக்கிறார். தனக்கு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றது, தனக்கு அது தொடர்பாக அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தால் யாரால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது, எப்படியான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது, எப்போது அந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக எதுவுமே துணைவேந்தரோ அல்லது பதிவாளரோ இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை. அவ்வாறு ஒரு அறிவுறுத்தல் வந்திருந்தது என்று சொன்னால் அது தொடர்பாக செனட் சபையில் இவர்கள் அதை சமர்ப்பித்து இதை எப்போது செய்வது என்று தொடர்பான தீர்மானம் எடுத்திருந்தார்கள். அது தொடர்பாக எதுவுமே கூறவில்லை. அப்படி ஒரு விடயம் என்பது ஏன் இரவில் செய்யப்பட வேண்டும்? அதாவது ஒரு ஜேசிபியை கொண்டு வந்து பதிவாளர் இருக்கிறார், அதாவது ஒபிஷியல் ட்ரெஸ்லயே பதிவாளர் இருந்து அங்க நின்று அந்த தூபியை இடிப்பதற்கு பதிவாளர் முன்னின்று செயற்படுத்துகின்றார் என்று சொன்னால்
ஏன் அப்படி செய்யப்பட வேண்டும்? மாணவர்களால் அமைக்கப்பட்டது என்று கூறுகின்றார்கள். மாணவர்களால் அமைக்கப்பட்டது, என் மாணவர்கள் இல்லாத டைம் அது அழிக்கணும். அப்படி இப்ப அளிக்கிறார்கள் என்று சொன்னால் ஆரம்பத்தில் அந்த மாணவர்கள் அதை அமைக்கும் பொழுது இதே துணைவேந்தர் விஞ்ஞான துறையில இருக்கிற கணித துறையினுடைய ஒரு டீனாக இருந்தார். அந்த சயின்ஸ் ஃபேக்கல்டியில அவர் மேத்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட்டாக இருந்திருக்கிறார். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில இவர்கள் எல்லாம் அந்த டைம்ல எல்லாரும் அக்செப்ட் பண்ணித்தானே இருந்திருக்கிறார்கள். இப்பொழுது துணைவேந்தரா வந்ததுக்கு பிறகுதான் இதே பதிவாளர் தான் இருக்கிறார் கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக. அப்ப இந்த பதிவாளர் அந்த நேரத்துல அதை ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறார். அப்ப ஒரு டைம் அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயத்தை இன்னொரு டைம் அவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் ஏன் அதை செய்கிறார்கள் என்பது தொடர்பாக வெளிப்படுத்தவில்லை. இவர்கள் இவ்வாறு ஒரு விடயத்தை செய்வது தொடர்பாக ஒரு வெளியே தகவல் கசிந்தது எப்படி என்று சொன்னால், யூனிவர்சிட்டிக்கு முன்னாலே இருந்த கடைக்காரர் கண்டுதான், அதாவது இது யூனிவர்சிட்டியின் என்ட்ரன்ஸ்ல இருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் போனோன்னு ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்க்கு முன்னால பரமேஸ்வரன் டெம்பிள் இருக்கு. அந்த பரமேஸ்வரன் டெம்பிளுக்கு முன்னாலதான் பழைய கிரவுண்ட் இருந்தது, யூனிவர்சிட்டி கிரவுண்ட். அந்த கிரவுண்ட் இப்போ நார்மல் பிரிமிசஸா இருக்குது. அதுலதான் இந்த ஸ்டாச்சு பில் பண்ணப்பட்டிருக்குது. அப்ப அதுல இருந்து பார்த்தா யூனிவர்சிட்டி ராமநாதன் ரோட் கிளியரா தெரியும். அப்ப ராமநாதன் ரோட்ல இருந்த ஒரு கடைக்கார தம்பி தான் இந்த விஷயத்த வெளியில டக்குன்னு போட்டோவை எடுத்து வெளியில கொண்டு வந்தது. உள்ளுக்குள்ள நின்ற ஜேசிபி டிரைவர் கூட ஒரு சிங்கள டிரைவரை தான் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறேன், தமிழ் டிரைவரை கூட்டிக் கொண்டு வரையில. இப்படி ஒரு விஷயம் இவ அடிச்சு நொறுக்கிட்டினான், அப்படியே அடிச்சு ஃபுல்லா நொறுக்கிட்டான். அப்ப இது தொடர்பாக தெரிய வந்ததன் பிறகு சில மனித உரிமை செயற்பாட்டாளரான சட்டத்தரணி சுகாஷ் கொஞ்சம் மாணவர்களை எடுத்துக்கொண்டு மதுல பாஞ்சு உள்ளுக்குள்ள போயிட்டார். ஒரு 8:30 போயிருப்பார், மதுல பாஞ்சு போயிட்டார். அதுலயும் சில ஊடகவியலாளர்கள் மற்றது இணையதள ஊடகவியலாளர்களும் அந்த இடத்துல குவிஞ்சிட்டுனா மாணவர்களுக்கு மெசேஜ் பாஸ் பண்ணி அவை எல்லாரும் வந்துட்டான். அங்க போயிருந்த நேரம் இந்த பதிவாளர் ஒரு தமிழன், அந்த பதிவாளர் இந்த மாணவர்களை அச்சுறுத்துகிறார்கள். அதே நேரம் போலீஸ் கேட்ல நிக்க ஒரு சந்தர்ப்பத்துல தான் இவர்கள் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல நான் இன்னொரு விடயம் உங்களுக்கு சொல்லணும் என்று சொன்னா, ஈஸ்டர் அட்டாக்கு பிறகு யூனிவர்சிட்டியில STF போலீசாரும் சாதாரணமாக உள்ள வந்து வெளியே போகலாம். அந்த ஒரு நடைமுறை ஒன்று பின்பற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது எந்த ஒரு யூனிவர்சிட்டியிலும் இந்த ஒரு உயர்கல்வி நிறுவனத்துக்குள்ள வர்றது. இது எங்களுடைய மாணவர்களை ஒரு சுயமாக செயற்பட விடாத ஒரு தன்மை. அதாவது ஒரு உயர்கல்வி மாணவன் ஒரு அகாடமிக் ஃப்ரீடம் ஒன்று இருக்கிறது. ஏன் யூனிவர்சிட்டி லைஃபுக்கும் எங்களுடைய ஸ்கூல் லைஃபுக்கும் சரியான டோட்டல் டிஃபரெண்ட் இருக்கும். அது என்னன்னு சொன்னால், இந்த யூனிவர்சிட்டி லைஃப்ல இருக்கிற மாணவர்களை ஒரு பயமான ஒரு தன்மையிலேயே எப்பவும் வச்சிருக்கணும்ன்றதான ஒரு நிலைமை தான் இருந்தது. இப்படி இவர்கள் இடிச்சதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு சொன்னால், பதிவாளர் அந்த ஜேசிபி போட்டு இந்த எல்லாத்தையும் முடிச்ச இடத்துல போய் இருந்துட்டின, அள்ள விடாமல் இருந்துட்டு நம்ம அந்த இடிபாடுகளை எடுக்க விடாமல் இருந்ததுக்கு பிறகு அந்த தமிழ் ஒரு பதிவாளரை சொல்றாரு எப்படின்னு சொன்னா, இவையிலையும் அடிச்சு தூக்கி கொண்டு அள்ளி கொண்டு போய் கொட்டுங்கோ என்று சொல்றது என்னன்னு சொன்னா, நீ ஒரு தமிழன், உனக்கு எங்கே அந்த உணர்வு போட்டு 1.5 லட்சம் மக்கள் இறந்திருக்கிறார்கள். இறந்த எங்களுடைய சக அம்மா அப்பா, எனக்கு ஒரு சகோதரன் சகோதரி, சின்ன பச்சிடம் குழந்தைகள் எல்லாரும் இருந்திருக்கிறார்கள். நோமலாவே எங்களுக்கு அந்த முள்ளிவாய்க்கால் பற்றி நினைச்சா எல்லாருக்குமே கண்ணீரும் ஒரு உணர்வு அப்படி வேறும். அப்படியான ஒரு நிலை நீங்கள் இவையிலையும் அடிச்சு கொண்டு தள்ளி கொண்டு போய் போடுங்கன்னு சொல்ற. அப்ப தமிழன்ற உணர்வு இல்லாமல் அது சொல்லப்பட்டது என்னன்னு சொன்னால், ஒரு இனத்தின் அடையாளம் இனி திருப்பி இன்னொரு தூபி வந்தால் அந்த தூபி இதே மாதிரி தான் தூபியாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் கூற முடியாது. ஏற்கனவே கட்டப்பட்ட அந்த தூபியில இருந்த அந்த உணர்வு, அந்த இது இனி இடிச்சதுக்கு பிறகு வர ஒரு தூபி என்றதை எப்படியான தூபியா அமையும் என்றே சொல்ல முடியாது. சில பேர் கருத்து வெளியிடுறாங்க, அது ஒரு சமாதானத்தை போன்ற ஒரு தூபி மாதிரி கொண்டு வருவார்கள் என்று சொல்லி. அப்ப அடுத்த கேள்வி நீங்க கேட்டதுக்கு பதில் என்னன்னு சொன்னா, துணைவேந்தர் இப்படி ஒரு சுமூகமான ஒரு பிரச்சனையை தீர்த்திருக்கிறார் என்று சொல்லி துணைவேந்தர் வந்து அடிக்கல நாட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றது. துணைவேந்தர் பப்ளிக்கான ஒரு தன் ஒரு கருத்தை வெளியீட்டுல சொல்றார் எப்படி என்று சொன்னால், இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டினுடைய தலைவர்களால இதுக்கு ஒரு பிரஷர் கொடுக்கப்பட்டதால அரசாங்கம் இந்த பிரச்சனையை சுமூகமாக தணிக்குவதற்கு கூறினதன் அடிப்படையில தான் வந்து அந்த கஞ்சியை கொடுத்து பரமேஸ்வரன் டெம்பிள்ல போய் வணங்கி வந்து அடிக்கல் நாட்டுறாருன்னு தான் சொல்றாரு. அதாவது ஒரு பப்ளிக்கா பல இடத்துல இருந்து வந்த பிரஷர் தான் கவர்மெண்ட்டையும் சிந்திக்க வச்சு துணைவேந்தர் இப்படி வந்து செய்திருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீர்கள் சுமூகமான ஒரு நிலைப்பாடு எட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. அது எவ்வாறு அமையும் என்று சொல்றது காலப்போக்கில் தான் போகும் பொழுது எங்களுக்கு தெரியும். ஏனெனில்
இந்த இனியொரு தூபி அமைப்பதற்கு துணைவேந்தர் எவ்வாறு அனுமதி எடுக்க போறார்? அந்த அனுமதி கிடைக்குமா? அவர் அமைச்சரவையில அனுமதி எடுக்கணும்னு சொல்றார். சாதாரணமாக ஒரு பல்கலைக்கழகத்துல ஒரு கட்டிடத்தை கட்டணும் சொன்னால் பல்கலைக்கழகத்தின் உபவிதிகளுக்கு அமைவாக செனட் சபை அங்கீகாரம் வழங்கப்பட்டு கட்டிடத்தை கட்டலாம். அல்லது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிற்கு ஒரு முன்மொழிவை சமர்ப்பித்து அதனூடாக கட்டலாம். இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டிருக்கிறார், அமைச்சரவையில தான் இதற்கான ஒரு அனுமதியை பெறணும். அமைச்சரவையில அனுமதியை பெறும் பொழுது எவ்வளவு எதிர்ப்புகள் வரும். அங்க இருக்கின்ற பேரினவாத அமைச்சர்களால, அமைச்சரவையிலேயே ஒரு தமிழ் அமைச்சர் என்று சொல்லி தமிழ் அமைச்சர்கள் இருக்கிறார்கள், ஆனால் தமிழ் பற்றான அமைச்சர்கள் என்று சொல்லி யாருமே இல்லை. அங்க ஒரு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கான தூபியை அமைப்பதற்கான அனுமதி பெற முடியுமா? என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால், துணைவேந்தரால் நேற்று அடிக்கல் நாட்டப்பட முடியும் என்று சொன்னால் ஏன் நேற்றே அந்த தூபியை எழுப்பி இருப்பதற்கு துணைவேந்தருக்கு அதிகாரம் அல்ல? அனுமதியை பெறாது அவரால் அடிக்கல் நாட்ட முடியும் என்று சொன்னால் ஏன் அவரால் உடனடியாகவே ஒரு நாள்ல தூபியை அமைக்கலாம், பெரிய விஷயம் இல்ல, உடனடியாகவே சிமெண்ட் சல்லி எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த இடிக்கப்பட்ட இவ்வளவுக்கும் அந்த மாணவர்கள் செய்த ஒரு விடயம், அந்த கட்டப்பட்டு இந்த தூபியை அள்ளி கொண்டு போய் எங்கேயோ வெக்கோ கொட்டிட்டுது, அவ்வளவு கல்லையும் எடுத்து வச்சு கொண்டு வந்து இப்ப அதே கிட்டத்தட்ட ஒரு கோபுரம் மாதிரி அவ்வளவு கல்லையும் அடுக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த ஜேசிபியால அடித்து நொறுக்கப்பட்டது. இதுல நீங்க கேட்ட விடயம் தொடர்பாக நான் கூறப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த துணைவேந்தரால் தன்னிச்சையாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவா அல்லது துணைவேந்தரை வேறு ஏதாவது அந்நிய சக்திகள் பயன்படுத்தி இருக்கிறார்களா? ஆனாலும் இந்த விடயத்தில் இன்னொரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். பல்கலைக்கழக மானியங்கள் தலைவர் கூறிவிட்டார், தாங்கள் அழைக்க சொல்லவில்லை என்று சொல்லி, டிஐஜி சொல்லிவிட்டார், தாங்கள் அழைக்க சொல்லவில்லை என்று சொல்லி, ராணுவ தளபதி சொல்லிவிட்டார், தாங்கள் அழைக்க சொல்லவில்லை என்று சொல்லி எல்லாரும் துணைவேந்தரை நோக்கித்தான் கையை காட்டுகிறார்கள். அப்ப துணைவேந்தருக்கு ஏன் இந்த வேண்டாத விலை? அதாவது அவர் துணைவேந்தர் ஒரு வாய்மொழி மூலம் ஒரு கருத்தை கொடுத்திருக்கிறார், தனக்கு ஒரு அழுத்தம் வந்தது என்று சொல்லி, புலனாய்வாளர்களால் அழுத்தம் வந்தது என்று சொல்லி கூறியிருக்கிறாரே ஒழிய அதற்கான எந்த ஒரு ஆதாரத்தையும் அவர் குறிப்பாக சொல்லவில்லை. ஆதாரத்தை காட்ட வேண்டும் என்றில்லை, ஒரு ஒபிஷியல் டாக்குமெண்டை காட்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் குறிப்பாக இவரிடம் என்றுதான் வந்தது என்று அவர் குறிப்பிடவில்லை. அவர் குறிப்பிடாத பட்சத்துல எல்லா அந்த அதற்குரிய அதாவது அதிகாரபூர்வமற்ற ஒரு கட்டிடத்தை தகர்வுகள் என்று சொல்லுகிற அனைத்து நிறுவனங்களும் அல்லது அந்த அமைப்புகளுமே சொல்லிவிட்டார்கள் தாங்கள் அழிக்க சொல்லவில்லை என்று. அப்ப ஏன் துணைவேந்தர் அவ்வாறு ஒரு விடயத்தை செய்தார் என்பது தெரியவில்லை. மாணவர்கள் 3 நாள் சனிக்கிழமை அவர்களுடைய இரவு அந்த உணவு தவிர்ப்பு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு நேற்று திங்கட்கிழமை காலை 3 மணி வரைக்கும் நடந்து கொண்டிருந்தது. 2 மாணவர்கள் தான் ஆரம்பத்தில் அந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தில இருந்தார்கள். அதுக்கும் ஒரு காரணம் ஒன்று இருக்கின்றது என்னன்னு சொன்னால், நிறைய மக்கள் குவிந்திருந்தார்கள், அதாவது ஒரு எழுச்சி என்றுதான் கூற வேண்டும். ஆனால் இந்த அரசு என்ன செய்தது என்று சொன்னால், உடனடியாக கொரோனா சட்டம் அவர்கள் மீது பாய்ந்தது. அதாவது கட்டாய PCR பரிசோதனை, அதுக்கு அடுத்ததாக 14 நாள் சுய தனிமைப்படுத்தல் என்றவுடன் அவ்வளவு குவிந்த மக்களும் கலைந்து செல்லுங்கள் என்று சொல்லி ஒலிபெருக்கி மூலமாக அறிவித்துக் கொண்டிருந்தார்கள் ராமநாதன் வீதி பகுதியிலே. அப்ப மக்கள் கலைந்து சென்றதுடன் இந்த 2 மாணவர்களும் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் தாங்கள் ஈடுபடுவதாக முன்வந்து ஈடுபட தொடங்கினதுக்கு பிறகு ஏற்கனவே இன்னும் சில மாணவர்கள் இருந்து மொத்தமாக இந்து கல்லூரி மாணவர்கள் சேர்ந்து 9 மாணவர்கள் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் தொடர்ச்சியாக ஈடுபட்டிருந்து வந்தார்கள். அவ்வாறு தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்த போதும் கூட துணைவேந்தருக்கு வேறு ஒரு அழுத்தம் வந்ததன் பிற்பாடுதான், துணைவேந்தருக்கு அந்த நேரம் கூட என்னுடைய மாணவர்கள், எனது பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள், நான் தானே அந்த மாணவர்களுக்கு ஒரு தந்தை போன்றவர் என்ற ஒரு உணர்வு கூட வரவில்லை. அவர் அந்த தன்னுடைய வாய்மொழி மூலமான கருத்தில் கூறுகிறார் என்று சொன்னால் வேறு ஒரு அழுத்தம், தமிழ்நாட்டு தலைவர்களுடைய அழுத்தம் அவ்வாறு வந்ததினால்தான் அரசாங்கம் சொல்லி இருக்கிறது இதை தனியுங்கள் என்று சொல்லி. நேற்று நாடு தழுவி வடக்கு கிழக்கு தழுவி ஒரு கடையெடுப்பு ஒன்று நடந்தது. அது மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்திகளோடு முஸ்லிம் மக்கள் தோல் நின்று கொடுத்திருந்திருக்கிறார்கள். சிறுபான்மையின மக்கள் தமிழ் முஸ்லிம் மக்களை இணைந்து ஒரு கடையெடுப்பாக இருந்தது. துணைவேந்தரை 3 மணிக்கு வந்து துணைவேந்தர் மாணவர்களோடு கதைச்சு இந்த போராட்டத்தை கைவிடுங்கள் என்று கேட்டதன் பின்பாடும் இந்த கத்தாழையில் நடத்தப்பட்டது என்று சொன்னால்
நாங்கள் காட்ட வேண்டும் என்று சொல்லி எல்லா நிறுவனங்கள் அரச பேருந்துகள் மட்டும்தான் நேற்று இயங்கினவை ஒழிய மற்ற எல்லாமே ஒரு சாப்பாட்டு கடை கூட நாங்கள் வெளியில போய் ஒரு பொருள் வாங்க முடியாத அளவுக்கு முடங்கி இருந்தது வடக்கு கிழக்கு முற்றாக. அது ஒரு மிகப்பெரிய போராட்டம், மிகப்பெரிய ஒரு வெற்றி என்றுதான் சொல்ல வேண்டும். உலக நாடுகளை, தமிழ்நாட்டினை மற்றும் ஏனைய வல்லரசுகளை எல்லாம் திரும்பி பார்க்க வைத்திருக்கின்ற ஒரு போராட்டம் தான் நேற்றைய கத்தானுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் நான் கூற வேண்டிய இன்னொரு விடயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல இடங்களில் இந்த நினைவு தூபிகள் இருக்கின்றது. குறிப்பாக இந்த யுத்த நினைவு தூபிகள் என்று சொல்லி இராணுவத்தினால அமைக்கப்பட்ட தூபிகள் நிறைய இந்த கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களில் இருக்கின்றது. சாதாரணமாக ஒரு பிரதேச சபையினுடைய எல்லைக்குட்பட்ட பிரதேசத்தில் ஒரு தூபியை அமைக்க வேண்டும் என்றால் அந்த பிரதேச சபை ஏதாவது தூபி அல்ல, எந்த கட்டத்தை அமைக்க வேண்டும் என்றாலும் இலங்கை சட்டத்துல உள்ளூராட்சி சபைகள் சட்டத்தின் கீழ் அந்த பிரதேச சபையினால் அல்லது அரசாங்கத்தினால் அமைக்கப்பட்ட தூபிகளுக்கு உள்ளூராட்சி சபை அதிகாரம் இருக்கின்றதா அல்லது அனுமதி வழங்கப்பட்டதா என்று கேட்டால் கேள்வி இல்லை. அடுத்ததாக நான் நேரடியாக பார்க்கவில்லை, நேற்று சமூக வலைத்தளங்களில் மிகவும் பரபரப்பாக பகிர்ந்து கொள்ளப்பட்ட விடயங்கள் பயம்ப யூனிவர்சிட்டி, ஸ்ரீ ஜெயவர்த்தன யூனிவர்சிட்டி மற்றும் பேராதனை யூனிவர்சிட்டிகளில் ஜேவிபியினுடைய படுகொலை செய்யப்பட்ட அந்த நினைவுகளை நினைவு கூறும் முகமாக தூபிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன சொல்லி, அப்ப அதற்கு யார் அனுமதி கொடுத்தார்கள், யார் அதை நிறுவுவதற்காக எல்லாவற்றையும் செய்தார்கள் என்பது தெரியவில்லை. அப்படி இருக்கும் பொழுது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்று சொல்லப்படுகின்றது எங்களுடைய தமிழர்களுடைய வரலாறு, தமிழர்களுடைய இன்ன உணர்வு, எங்களுடைய ஒற்றுமையை பிரதிபலிக்கின்ற ஒரு கல்வி கூடமாக இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில எங்களுடைய தமிழ் பிரதேசத்தில் இருக்கின்ற இந்த பல்கலைக்கழகத்தின் மூலமாக எங்களுடைய வரலாறு கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் கட்டாயம் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்பது இருக்க வேண்டும். அது ஒரு யுத்தத்திற்கானது அல்ல, இறந்த மக்களினுடைய நினைவு கூறுறது. அந்த இடத்துல நாங்கள் நினைவு கூறும் பொழுது எல்லாருக்குமே சிலவள் அழுக வேணும். என்னுடைய அப்பா, என்னுடைய அண்ணா, என்னுடைய சகோதரன் என்று அந்த ஒரு நாளில் நாங்கள் அந்த இடத்துல வந்துட்டு வரும். அப்பாவான ஒரு நினைவுகளை நாங்கள் நினைவேந்தல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த நினைவு தூபிகள் இருக்கின்றது. 2ஆம் உலக யுத்தத்துக்கான நினைவு தூபி இருக்கிறது. இங்க யாழ்ப்பாணத்தில் கூட உலக தமிழராட்சி மன்றக்கான தூபி இருக்கிறது, அதாவது அந்த படுகொலை செய்யப்பட்டதை நினைவு கூறும் முகமாக. அப்படி இருக்கும் பொழுது நினைவேந்தர் தற்பொழுது செய்த ஒரு விடயமாகத்தான் எல்லாராலும் பார்க்கப்படுகின்றது. இதற்கு துணைவேந்தர் பின்னிக்காது. என்னுடைய தனிப்பட்ட கருது, நேற்றே அந்த தூபியானது கட்டியெழுப்பப்பட்டிருக்க வேண்டும். அதாவது அனுமதி இல்லாமல் அடிக்கல் நாட்டுவதற்கு துணைவேந்தருக்கு அதிகாரம் இருக்கின்றது என்றால் ஏன் உடனடியாக அந்த தூபியை நேற்றே கட்டியிருக்க முடியாது என்பதுதான் கேள்வி. ஆனால் அவர் இனியும் பின்னிக்காது தன்னாலான ஒரு முயற்சியை எடுத்து உடைந்த மனங்கள் உடைந்ததுதான், ஆனால் அந்த தூபியை கட்ட வேண்டும் என்பதுதான் எல்லா ஒட்டுமொத்த தமிழ் மக்களினதும் எதிர்பார்ப்பாகவும் அவாவாகவும் தற்பொழுது இருக்கின்ற விடயமாக இருக்கின்றது. நன்றி. நன்றி தோழர் வைஷ்ணவி. ரொம்ப நீளமான பதில் இருந்தாலும் ரொம்ப தெளிவா ஒரு வழக்கறிஞருக்குரிய பொறுப்போட இந்த விஷயத்த நீங்க பார்த்திருக்கீங்க, தெளிவாகவும் சொல்லியிருக்கீங்க. நீங்க சொன்ன விஷயங்களையும் நமக்கு நிறைய பிரச்சனைகளை பார்க்க முடியுது, கேள்விகளும் நிறைய எழுது, இதுல ஒரு குழப்ப நிலையும் இருக்கு. தொடர்ந்து இந்த விஷயத்த நம்ம தோழர் சந்தியா அவங்க சிங்களவங்க, அவங்க அந்த மொழியில தான் பேச போறாங்க. அவங்களோட பார்வையில இந்த விவகாரம் எப்படி பார்க்கப்படுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்காக நம்மளுடைய சரோஜா சிவச்சந்திரன் அம்மா உதவி புரிவாங்க, அதை நம்மளுக்கு சொல்றதுக்காக வேண்டி. 2 பேருமே இருக்கீங்களா? இருக்கிறோம். சந்தியா அம்மா, you can talk now. right, okay. ස්තුතියි මට ඔයගොල්ලන් එක්ක සම්බන්ධ වෙන්න අවස්ථාව ලබා දීම ගැන. පළමුවෙන්ම මම මේ මුල්ලිවයිකල් ස්මාරකය සම්බන්ධව කතා කරන්න ඉස්සෙල්ලා මම කැමති කියන්න ඇයි අපිට මේ වගේ ස්මාරක අපිට මේ මොනියුමන්ට් අවශ්‍ය වෙන්නේ ඇයි කියන එක. මොකද මේ වගේ ස්මාරක ගොඩනගන්න අපි වගේ ඒ කියන්නේ අනීතික ලෙස මරණයට පත්වෙච්ච මිනිසුන්ට තමන්ට පෞද්ගලිකව මේ
ඒ අය වෙනුවෙන් ආගමික වතාවක් කරන්න බැරි වෙච්ච ඒ අය කොතනද මිහිදන් කරන්නේ කියලා දන්නේ නැති අය වෙනුවෙන් තමා මේ පොටක් නවත්තලා කියන්න ගොඩනගන්නේ. පොටක් නවත්තලා කියන්න හා හරි. சரி. சந்தியா அவர்கள் கூறியது வணக்கம். இந்த சந்தர்ப்பம் கிடைத்ததை தான் மகிழ்ச்சி அடைவதாக கூறினார். அதாவது இந்த நினைவு தூபிகள் ஏன் கட்டப்பட வேண்டும், அவ்வாறு கட்டப்படும் நினைவு தூபிகள் முக்கியத்துவம், அதனை ஏன் இவர்கள் இந்த நினைவு தூபிகளை உடைக்க வேண்டும் என்பது முக்கியமாக நாங்கள் அவதானிக்கப்பட வேண்டிய விடயமாக கருதப்படுகின்றது. ඒකෙදි ඒ එකක් තමා මේ මිනිසුන් යුද්ධයෙන් උතුරේ මිනිසුන් මැරීම. ඒ වගේම උතුරේ සහ දකුණේ මිනිස්සු අතුරුදහන් වීම. ඒකම මේ Tycker du? තමන්ගේ Hej, hej. මිනිස්සුන්ගෙන් අවස්ථාවක් නැති වෙන මිනිස්සු වෙනුවෙන් තමා මේ වගේ ස්මාරක ගොඩනැගෙන්නේ. இவ்வாறான நினைவு தூபிகள் வடக்கிலும் சரி தெற்கிலும் சரி காணாம போனவர்கள் சம்பந்தமாகவும் எழுப்பப்படுவதன் காரணம் அவர்கள் முக்கியமாக நினைக்கப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு அத்திவார கல்லாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நினைவு தூவுகளின் அமைப்பதன் நோக்கமாக இருக்கின்றது. ඉතින් ඒ වගේම මේ රාජපක්ෂලාගේ මේ ස්මාරක විනාශ කිරීම බුල්ඩෝසර් කිරීමේ ඉතිහාසය ගැන අපි බලනවා නම් අපි දන්නවා යුද්ධ ඉවර වෙනවත් එක්කම මුල්ලිවයිකාල් තිබිච්ච මේ අනිත් දෙමළ මිනිස්සුන්ගේ සොහොන් කොත් සම්පූර්ණයෙන්ම බුල්ඩෝසර් කරා පළමුවෙන්ම හමුදාව දාලා ඊට පස්සේ ඒ අය උතුරේ විතරක් නෙමෙයි දකුණේ අතුරුදහන් වෙච්ච මිනිස්සුන්ගේ කෝට් තිබිච්ච ස්මාරකයත් ඒගොල්ලන් බුල්ඩෝසර් කරා. ඒකම ඒගොල්ලන්ට මේ අනිත් අයගේ ස්මාරක තියෙනවා තියෙන එක ඒගොල්ලන්ට බලන් ඉන්න බෑ. හැබැයි ඒ අය තමන්ගේ අම්මගේ සහ තාත්තගේ සොහොන් කොත් මේ රටේ මිනිසුන්ගේ ධනෙන් ගොඩනගනවා. ඉතින් ඒක තමයි රාජපක්ෂලාගේ ප්‍රතිපත්තිය. முள்ளிவாய்க்கால் நடந்த சம்பவங்கள் தொடர்பாகவும் தெற்கிலே மற்றது வடக்கிலே இவ்வாறான இறப்புகள் சம்பந்தமாக அவர்களுக்கான நினைவு தூவிகளை புல்டோசர் போட்டு அழித்து அதனை அழிப்பதன் காரணமாகவும் தெற்கிலே நடந்த சம்பவங்கள் தொடர்பாக அவர்களுடைய நினைவு சின்னங்களை அழித்ததன் மூலமாகவும் இதனை ராஜபக்ச அரசாங்கம் தொடர்ந்து செய்து வருகின்றது. செய்து வந்தாலும் கூட ஒரு மனிதனுக்கு தன்னுடைய தாய் தகப்பனுக்கு கூட நினைவு சின்னங்களை எழுப்பக்கூடிய உரிமை இருக்கின்றது. அந்த உரிமையை மறப்பதற்கு ராஜபக்ச அரசாங்கத்திற்கு எந்தவித அதிகாரங்களும் இல்லை. ඒකේ දැන් වර්තමානයේදී දැන් නැවතත් රාජපක්ෂලාගේ පාලනයකත් එක්ක රාජපක්ෂලා විසින් මේ දෙමළ මිනිස්සුන්ගේ මේ වගේ පොත් සහ මේ මුල්ලිවයිකාල් ස්මාරකය විනාශ කරන ගමන් යාපනය පුස්තකාලය ඇතුලේ තියෙන එක හමුදාව දාලා ඒ අය හමුදා ස්මාරක ලංකාව පුරාම ගොඩනගනවා. ඉතින් ඒගොල්ලන් තර්ක කරනවා යුද්ධය ගැන මේ රටේ ළමයින්ට මේක යන්න ඕන හොඳ නෑ කියලා. නමුත් ඒගොල්ලන් යුද වීරයන් ඇති කරනවා සහ මේ යුද ස්මාරක රට පුරාම ගොඩනගනවා. முள்ளிவாய்க்கால் அழிப்பை தொடர்ந்து யாழ்ப்பாணத்திலே நூல் நிலையம் இராணுவத்தினரை ஏவி அழிக்கப்பட்டது தொடர்பாகவும் இப்படியான விடயங்கள் நடந்தது யாழ்ப்பாண மக்களுக்கு பெரும் மனவருத்தத்தை ஏற்படுத்தும் ஒரு சின்னங்களாக இருந்து வருகின்றது. ஆகவே இந்த நிலைமைகள் தொடர்ந்தும் ராஜபக்ச அரசாங்கத்தினாலே செய்து வருகின்றதை நாங்கள் அவதானிக்க கூடியதாகவும் மிகவும் கவலைக்கிடமாக நாங்கள் அவதானிக்க கூடியதாகவும் இருக்கின்றது.
ඒගොල්ලන්ගේ ප්‍රධාන ඉලක්කයක් වෙලා තියෙන්නේ සුළු ජාතීන් ඉලක්ක කරලා නැවතත් මේ හිංසනය පටන් ගන්න. ඒගොල්ලන් මේ වෙනකොට මුස්ලිම් මිනිසුන්ට හිංසා කරන එක පටන් අරන් තියෙනවා. ඒකත් එක්ක ඒගොල්ලන් මේ දෙමළ මිනිසුන්ට දිගටම හිංසා කරමින් බියවද්දන්න පටන් අරන් තියෙනවා. இவர்களுடைய நோக்கம் என்ன என்றால் சிறுபான்மை இன மக்களை தொடர்ந்தும் அடிமைப்படுத்தி அடக்கி வைத்திருப்பதாக தான் இருக்கின்றது. முக்கியமாக முதலில் முஸ்லிம் இன மக்களை அவர்கள் தூண்டிவிட்டார்கள், அடக்குவதற்கு பார்த்தார்கள். அதற்கு பின்பு தமிழர்கள் சிறுபான்மையினராக இருப்பதன் காரணமாக அவர்களை அடக்குவதற்காக பார்த்தார்கள். இந்த நிலைமைகளின் ஊடாக தொடர்ந்தும் சிறுபான்மை மக்களை தங்களின் அதிகாரத்தின் கீழ் வைத்திருப்பதற்கான முயற்சியினை செய்து வருகின்றார்கள். පැහැදිලිවම මේක වර්ගවාදයේ පැතිරීමක් තමයි. මොකටද? ඒ අයට මේ බහුතර බෞද්ධ ඡන්දවලින් බලයට පත් වෙච්ච ඒ අයට, සිංහල ඡන්දවලින් බලයට පත් වෙච්ච ඒ අයට මේ වර්ගවාදය කියන්නේ මේ මිනිසුන්ට ජාතිවාදය පවත්වාගෙන යන එක ඒගොල්ලන්ගේ පැවැත්මට අවශ්‍ය වෙනවා. ඉතින් එතකොට ඒගොල්ලන් සුළු ජාතීන්ගේ සියලුම අයිතීන් විනාශ කරනවා. ඒ අයට තියෙන මූලික මිනිස් අයිතීන් සම්පූර්ණයෙන්ම ඒගොල්ලන් නැති කරලා ඒ අය බියටපත් කරගෙන ඒ අයගේ හමුදා පාලනය ගෙනියන්න තමයි ඒගොල්ලන් බලන්නේ. இவர்கள் சிறுபான்மை இன மக்களை தொடர்ந்தும் இவ்வாறு அடக்குவதன் மூலம் தங்களுடைய தேர்தலில் தங்களுடைய வெற்றிக்கு இடமளித்த வாக்களித்த பெரும்பான்மையின மக்களை தொடர்ந்தும் சந்தோஷப்படுத்துவதற்காக இவ்வாறான முறைகளை பின்பற்றுவதன் மூலம் இராணுவ ஆட்சியினை அல்லது இராணுவத்தின் வெற்றியை இராணுவத்தின் மூலமான தங்களுடைய அதிகாரத்தை மேம்படுத்தும் நிலைப்பாட்டை மேற்கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. මම වැනි තමන්ගේ ආදරණීය කොහෙද ඉන්නේ සහ කොතනද වැළලුනේ කියලා දන්නේ නැති අපිට අයිතියක් තියෙනවා කොතන හෝ තැනක අපිට කැමති තැනක ස්මාරකයක් හදන්න සහ ඒකේ සැමරුම් කරන්න. ඒක තමයි ලෝකේ මිනිසු පිළිගත් සත්‍යය. ලෝකේ මානව හිමිකම් ගරු කරන මිනිස්සු පිළිගන්න සත්‍යය. மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் விரும்பும் செயற்பாடு என்னவா இருந்தால், உதாரணமாக என்னை பொறுத்தளவிலே என்னுடைய கணவர் எங்கே இருக்கின்றார் என்று இன்னும் தெரியாத நிலைமையில இருக்கின்ற அதே நேரத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய எந்த இடமாக இருந்தாலும் தன்னுடைய நிலத்தை வாங்குவதோ அல்லது வீடை கட்டுவதற்கோ உரிமை உள்ளவன் என்பதை நாங்கள் நிலைநாட்ட வேண்டும். இதைத்தான் மனித உரிமை செயற்பாட்டாளர்களும் விரும்புகின்றார்கள். ඉතින් ඒ සත්‍ය වෙනුවෙන් අපේ දේවල් කියන්නේ අපේ ස්මාරක ආරක්ෂා කිරීම මේ වර්ගවාදයට ජාතිවාදයට එරෙහිව පෙරමුණ ගැනීම සහ ඒවා ගොඩනගා ගැනීම අපේ ප්‍රියයන් වෙනුවෙන් අපිට තැන් හදා ගැනීම අපේ වගකීම. ඒකට අපි එකතු වෙමු, අපි පෙරමුණ ගන්න. ஆகவே இந்த இனவாத செயற்பாட்டை முன்னெடுக்கும் அரசாங்கத்திற்கு எதிராக நாங்கள் பல முறைகளிலே மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் எல்லோருமாக செயல்பட்டு இவ்வாறான அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை ஒடுக்குவதற்காக நாம் எல்லோரும் ஒன்று கூடி செயல்பட வேண்டும். நன்றி. நம்ம தொடர்ந்து அடுத்த ஆளுகிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ரஞ்சிமா, நீங்க சந்தியா அம்மாவை வந்து அறிமுகப்படுத்த முடியுமா? அவங்க யாரு, எங்க இருக்கிறாங்க, இன்னைக்கு இது தொடர்பா அவங்க பேச வந்ததுக்கான காரணம் என்ன? ரஞ்சி, நான் கொஞ்சம் பேச விடுவீங்களா? கட்டாயம் இருங்குவாரு. சந்தியா வந்து அவரோட ஹஸ்பண்ட் வந்து 2009 அந்த போர் நேரம் வந்து அவர் கடத்தப்பட்டு கொல்லப்பட்ட, அவர் எங்கே என்று தெரியாது இது வரைக்கும். அவர் இந்த உலக நாடு எல்லாம் போய் அவரை காணாமல் போன அந்த இதுல தேடி
கலைச்சு இவ உண்மையிலே இவக்கு வந்து வெளி உலகமே தெரியாம இருந்த ஒரு ஆள் சந்தியா. இன்றைக்கு வந்து சந்தியா வக்கீல் கொண்டு எல்லாருக்குமே தெரியக்கூடியதா இருக்குது. அவர் ஒரு ஓவியர். அந்த நேரத்துல வன்னிக்குல போய் அந்த சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்த நேரம் தான் அவர் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டான்னு சொல்லி அவர் கதை சொன்னது எனக்கு தெரியும். அவ வந்து நான் 2012 சந்திச்சேன் நான். அப்ப இங்க ஒரு பெர்லின்ல ஜெர்மன்ல வந்து பேட் பவுல்ல ஒரு மீட்டிங் வந்திருந்தவ. அதுக்கு பிறகு சுவிஸுக்கு வந்திருந்தவ. சில மனித உரிமை மீறல்கள் யுஎன்ஓ எல்லா இடமும் வந்து அவ இந்த காணாமல் போன பற்றியும் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராகவும் நிறைய இதுகள் செய்து கொண்டிருக்கிறா. இப்ப கிட்டடியிலையும் நான் நினைக்கிறேன் அவருடைய நினைவு தினம் வந்த போதும் கூட மாஸ்க் போட்டுக்கொண்டு ஒரு போராட்டங்கள் செய்து கொண்டிருந்தவ. இப்பொழுது அவருடைய பிள்ளைகளுக்கு அவ முதல் என்னோட கதைக்கும் போது சொன்னா அவரோட பிள்ளைகளுக்கு வந்து ஒரு இலங்கை அரசாங்கத்தால பிரச்சனை உண்டாக்கப்பட்டதுனால பிள்ளைகளோட இருக்க முடியாம இருக்குன்னு சொல்லி கவலைப்பட்டா. பிள்ளைகள் எங்கே வரைக்கும் சொல்லல. இப்படியான பிரச்சனைகள் இருக்கு. நான் நினைக்கிறேன் சரோஜாக்காக்கு கூட தெரியுமண்டு. என்னோட அவசமா ஆக க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்ல. எனக்கு அந்த பாச பிரச்சனை இருக்கிறது. சரோஜாக்கா, சந்தியா பற்றி நீங்க வேற என்ன சொல்ல போறீங்களா? சந்தியா வந்து எனக்கு நீண்ட காலமாக அவரை தெரியும். அவரோடு பல ஊர்வலங்களில் பங்கு பெற்று இருக்கின்றேன். அவருக்காக நாங்கள் ஒரு தடவை சென்றிருந்த பொழுது அங்கேயும் வெளிநாட்டிலேயும் அவருடைய கணவரை தேடும் முயற்சியில் கூட நாங்கள் ஈடுபட்டிருந்தோம். இருந்தாலும் கூட சந்தியா பல தடவைகளில் அவமானப்பட்டிருக்கின்றார். முக்கியமாக அவர் தன்னுடைய கணவனை தேடும் முயற்சியிலே ஈடுபடுகின்ற போது அவர் எடுக்காத முயற்சிகள் இல்லை. பல இந்து கோவில்களில் கூட சென்று அவர் வழிபாடு செய்திருக்கின்றார். ஆகவே அவர் உண்மையாக தேடுவதற்கு அப்பால் தனி ஒரு பெண் என்ற ரீதியிலே அவர் அவமானப்படுத்தப்பட்டிருக்கின்றார் பல தடவைகளிலே. அவர் இங்கே இருக்கின்றார் அல்லது புலிகள் தான் கடத்தினார்கள், இப்படி பல முறைப்பாடுகள் அவதூறுகள் அவருக்கு எதிராக ஏற்பட்டது. இருந்தாலும் கூட சந்தியா விடாமல் ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளராக அவர் தொடர்ந்தும் செயல்பட்டு வருவதைக்கு நாங்கள் எல்லோரும் அவருக்கு ஆதரவு அளித்து வருகின்றோம். குறிப்பாக மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் தென்னிலங்கையில் இருப்பவர்கள் கூடுதலாக அவரோடு கைகோர்த்து நின்று செயல்படுகின்றார்கள். நிச்சயமாக அவருக்கு ஓரளவு நீதியான தீர்வு கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். Very proud of you, and please continue your what you want to talk is you please talk openly and then do well. Thank you so much to participate this meeting, Sandhya. Saroja? Yeah. මොකද යා කියන්නේ අපි එකතු වෙලා වැඩ කරමු දිගට කන්ටිනියු කරන්න කියලා නේද? කන්ටිනියු වැඩ කරන්න කියනවා. Yes. Yeah, thank you Sandhya. Continue. All the best. நான் பேசவா? சரோஜம்மா, நீங்க வந்து இந்த தூபி இடிக்கப்பட்டது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லலாம். சரி, என்னை பொறுத்த அளவிலே நான் நிச்சயமாக என்னுடைய பார்வை வந்து பல கோணங்களிலே இருக்கின்றது. நான் தூபியை மட்டும் இடித்ததை மட்டும் நான் பார்க்கவில்லை. ஏனென்றால் இங்கே வைஷ்ணவி கூறிய பல விஷயங்களை நான் திரும்ப கூற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அடித்து போட்டு சொறி சொல்லுவார்களே, அதே போன்ற நிலைமைதான் இன்றைக்கு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. உண்மையிலே நாங்கள் பார்க்க போனால் நிச்சயமாக இந்த தூபி இடிக்கப்பட்ட விடயம் வந்து இதை பல கோணங்களிலே நாங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் வைஸ் சான்சலர் வந்து பல காரணங்களை கூறியிருக்கின்றார். இந்த காரணங்கள் எல்லாம் நிச்சயமாக நாங்கள் நம்பலாம், நம்பாமல் விடலாம். என்றாலும் கூட இந்த
அதிகாரபூர்வமற்ற கட்டடங்கள் இடிக்கப்படுவதற்கு முன்பு ஏதோ ஒரு ப்ரொசீஜர் இருக்கின்றது. நாங்கள் மாநகர சபை மூலமாக ஒரு கட்டடம் இடிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக அதற்கு 14 நாட்களுக்கு முன்பு ஒரு அவகாசம் கொடுக்கப்பட வேண்டும். அதன் பின்பு அவர்கள் தேவையானவர்களோடு கலந்து ஆலோசித்து அதனை செய்ய வேண்டும். இந்த முறைகள் எல்லாம் பின்பற்றப்படவில்லை. பல்கலைக்கழகத்திற்கு நிச்சயமாக ஒரு மானிய ஆணைக்குழு இருக்கின்றது, பேரவை இருக்கின்றது. இந்த பேரவைகளுடைய அனுமதி எல்லாமே பெறப்பட்டிருக்க வேண்டும் உபவேந்தர் அவர்கள். ஆகவே இந்த முறைகள் எல்லாம் பின்பற்றப்படாமல் அவர் உடனடியாக அனுமதி கொடுத்து இடிப்பதற்கு எந்தமான பொருத்தப்பாடுகளும் இங்கே தேவைப்பாடுகளும் இல்லை. ஏனென்றால் இந்த அனுமதி கொடுப்பதற்கு பல அழுத்தங்கள் கொடுப்பதாக இவர் கூறியிருக்கின்றார். அந்த அழுத்தங்களுக்கு அப்பாலே நிச்சயமாக அவர் கூறியிருக்கலாம், கொஞ்சம் காலதாமதமாக இதனை செய்யலாம், நாங்கள் தேவையானவர்களுடன் பேசி இதனை இந்த முடிவை எடுக்கலாம் என்று மாணவர்களோடு பேரவையோடு இதனை கலந்து ஆலோசித்து செயற்பட்டு இருக்கலாம். ஆகவே இதையெல்லாம் அவர் செய்யாமல் முடித்ததற்கு அழுத்தங்கள் என்று மிக இலகுவாக ஒரு காரணத்தை காட்டி தப்பித்துவிட முடியாது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டும், இந்த மார்ச் மாதம் மனித உரிமைகள் ஜெனீவாவிலே மாநாடு நடக்க போகின்றது. இந்த மாநாடு தொடர்பாக ஐநா மனித உரிமை செயற்பாட்டாளர் உயர் அதிகாரி ஒருவர் இலங்கைக்கு வர இருக்கின்றார். அத்துடன் இந்த கொரோனா சம்பந்தமான விடயங்கள் மிகவும் முடக்கப்பட்ட நிலையிலே மக்கள் அங்கே ஒன்று கூட மிகவும் வசதிகள் அற்ற நிலையிலே இருக்கும் பொழுது இந்த சம்பவம் நடந்திருக்கும் பொழுதும் நீங்கள் பார்க்கலாம், யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற உயர் ஸ்தானிகர் ஆலயங்களிலிருந்து எம்பசடர், ஹை கமிஷனர்ஸ் எல்லாரும் அங்கே பெரும்பாலானவர்கள் யாழ்ப்பாணத்திலே இப்பொழுது நிற்கின்றார்கள். ஏன் அங்கே நிற்கின்றார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதாவது இந்த அவர்கள் முள்ளிவாய்க்கால் தூவி இடித்ததற்காக அங்கே நிற்கின்றார்கள் என்று நான் கூற மாட்டேன். அவர்களுக்கு இதற்கு அப்பாலே பல விஷயங்கள் அங்கே தெரிய வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் மார்ச் மாதத்திலே என்ன நடக்க போகின்றது என்ற விடயங்கள் பற்றி ஆராய்வதற்காகத்தான் அவர்கள் அங்கே வந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த விடயங்கள் எல்லாமே நிச்சயமாக ஒரு பின்புலத்தை கொண்ட ஒரு தொடர் சங்கிலி போலதான் அங்கே இயங்கி வந்திருக்கின்றதே தவிர நிச்சயமாக உடனடியாக இப்பொழுது அந்த தூபியை இடிப்பதற்கான தேவை அங்கே இருக்கவில்லை. அத்துடன் ராஜபக்ச அரசாங்கத்திற்கு சிறுபான்மை சந்தியா கூறியது போல தொடர்ந்தும் சிறுபான்மை இனத்தவர்களை அடக்கி ஒடுக்கி ஏதாவது பிரச்சனைகள் கொடுத்து இந்த இப்படியான நிலைமையிலே வைத்திருந்தால் அவர்கள் வேறு ஒரு வகையான ஈடுபாடுகளிலேயோ போராட்டங்களிலேயோ ஈடுபட மாட்டார்கள். ஆகவே இந்த மார்ச் மாதத்திலே நடைபெறுகின்ற இந்த ஜெனீவா மாநாடு அவர்களுக்கு முக்கியமான ஒரு மாநாடாக தெரிகின்றது என்று எனது நிலைப்பாடு, பலருடைய நிலைப்பாடும் இப்படியாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இந்த நிலைமையிலே உண்மையாக நீங்கள் பார்க்க போனால் முதலாவது நாங்கள் ஜெனீவா மாநாட்டிலே எடுத்த கன்வென்ஷன், அதாவது 30 கீழ் எடுத்த தீர்மானத்தின்படி நிச்சயமாக இந்த நினைவு தூபிகள் போர்க்காலங்களிலே ஏற்பட்ட கட்டப்படுகின்ற அதாவது இழப்புகள் மற்றது உயிரிழப்புகள் இவர்களுக்கான நினைவு தூபிகள் கட்டாயமாக கட்டப்பட வேண்டும் என்று அங்கே அந்த கன்வென்ஷனிலே கூறப்பட்டிருக்கின்றது. ஆகவே இலங்கை அரசாங்கம் ஒரு கமிஷனை, காணாம போனவர்களுக்கான ஒரு கமிஷன் நியமித்திருக்கின்றது. அந்த நியமித்த கமிஷன் இன்னும் தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்கின்றது. ஆகவே இந்த OMB செயல்பாடு நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த கன்வென்ஷனுக்கு மாறாக அவர்கள் இதனை செய்திருக்க முடியாது. ஆகவே இது ஒரு மனித உரிமை அப்பட்டான மனித உரிமை மீறலாகும். ஆகவே இவை எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த மனித உரிமை மீறல்களை அரசாங்கம் தொடர்ந்து செய்து கொண்டு மனித உரிமை ஆணைக்குழுக்களையும் இவ்வாறான ஆணைக்குழுக்களையும் தொடர்ந்தும் செயல்பாட்டில் வைத்திருக்கிறாங்க. அடுத்ததாக ரைட் டு இன்ஃபர்மேஷன். இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் என்பது சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விடயமாக இலங்கையிலே இருக்கின்றது. ஆகவே இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் மாணவர்களுக்கு கட்டாயமாக அல்லது பேரவைக்கு இந்த தகவல்களை தெரிவித்திருக்க வேண்டும். அந்த செயல்பாடுகள் எதுவுமே இந்த உயர் பீடமான பல்கலைக்கழகத்துக்கு இருக்கவில்லை என்பது மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆகவே இந்த விஷயங்கள் யாவும்
நாங்கள் ஒரு பல்கலைக்கழகம் நிச்சயமாக ஒரு வெளிப்படைத்தன்மை உள்ள ஒரு நிறுவனமாக இயங்குகின்றதா என்ற கேள்விக்கு உட்படுத்தப்படுகின்றது. அடுத்ததாக இந்த நிலம், பல்கலைக்கழகத்திற்குரிய நிலம் சேர் பொன் ராமநாதனாலே அன்பளிப்பு செய்யப்பட்ட நிலம். இதிலே யாரும், இது எல்லோருக்கும் உரிய ஒரு சொத்தாகும். பொதுமக்களுக்குரிய சொத்து, அகடமிக்ஸுக்குரிய சொத்து, உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற தமிழர் அத்தனைக்கும் உரிய ஒரு சொத்தாகும். ஒரு புலமை வாய்ந்த, நிச்சயமான ஒரு புலமை வாய்ந்தவர்களை உருவாக்குவதற்கான ஒரு பங்களிப்பாக சேர் பொன் ராமநாதன் வழங்கிய அந்த சொத்து. அதிலே யாரும் எதையும் கட்டலாம். அடுத்தது, கட்டுவதற்கான இலங்கை சட்டத்திலே அல்லது உபவிதிகளிலேயோ அதிகாரமற்ற கட்டடங்களை அழிக்க வேண்டும் என்று எந்த உபவிதியோ எதுவுமே இல்லை. மாநகர சபைகள் தான் தங்களுடைய எல்லைக்குட்பட்ட அதிகாரங்களை அப்படி வைத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த சட்டபூர்வமற்ற கட்டடம் என்று நாங்கள் எடுத்து அழிப்பதற்கு உரிய அதிகாரம் வழங்கப்படவில்லை என்று கூறுவதிலே எந்த விதமான சட்டபூர்வமான நியாயத்துவம் இல்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஆகவே இந்த பல்கலைக்கழக, அதாவது நூலகம் அளிக்கப்பட்டது கூட நாங்கள் ஏற்கனவே கூறியிருந்தோம். இந்த நூலகத்தை அப்படியே வைத்துவிட்டு வேறொரு நூலகத்தை கட்ட வேண்டும். ஏனென்றால் அந்த அழிவுகள் தெரியப்படுத்தப்பட வேண்டும் என்று, அப்படி இல்லாமல் அது ஏதோ வழியிலே திருத்தி அமைக்கப்பட்டு விட்டது. இப்ப அந்த கட்டடம் அழித்தது என்பதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் இல்லாமல் போய்விட்டது. ஆகவே இந்த கட்டப்பட இருக்கின்ற தூபி கூட நிச்சயமாக அந்த அழிவு உடைக்கப்பட்ட மனம் உடைக்கப்பட்டதுதான். அதே போல இதனை என்னவாறாக அவர்கள் கட்டுவார்களோ அது இதற்குரிய அனுமதி அல்லது மாணவர்களுடைய அனுமதிகள் அவர்கள் எவ்வாறு விரும்புகின்றார்கள் என்பதை நாங்கள் பொறுத்துத்தான் இவையெல்லாம் அமைய வேண்டும் என்று மிகவும் கவலையோடு தமிழ் மகள் என்ற ரீதியிலே நான் இதனை தெரிவிக்கின்றேன். மன்னிக்கணும் யோகி, இந்தியாவில் டெல்லியில இருந்து அட்வொகேட், டெல்லி ஹைகோர்ட் அட்வொகேட் கலந்திருக்கிறார். அவர் வெளியில முக்கியமான ஒரு மீட்டிங்குக்கு போக வேண்டி இருக்குது. இதுல அவர் கலந்து இருக்கிறார். அவருக்கான ஒரு டைமை இப்பொழுது நீங்க கொடுக்க முடியுமா பேசுறதுக்கு? நன்றி சகோதரி சந்திரிகா அவர்கள். கொஞ்ச நேரம் தான் பேசுவேன். உங்களுடைய எல்லா பேச்சுக்களையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். ரொம்ப நல்லா பேசினீங்க எல்லாரும். எங்கள் சார்பாக இந்திய பிரதமருக்கு நாங்கள் டெல்லி தமிழ் வழக்கறிஞர்கள் சங்கம் செயலாளர் என்ற முறையில் நான் நேரடியாக சென்று பிரதமர் அலுவலகத்தில் இது சம்பந்தமாக கடிதம் கொடுத்திருந்தேன். மித்த எல்லாருக்கும் நாங்கள் இமெயிலும் அனுப்பினோம். இதே மாதிரி ஒற்றுமை எப்போதும் இருந்தால் நம்ம தமிழ் மக்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்பது எனது தாழ்மையான கருத்து. வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த முறை நல்ல ஒரு கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுகிறேன். நன்றி சந்திரிகா. நன்றி சங்க. இதுல யாரும் பேசலாமா அல்லது நீங்கள் சொல்றவர்கள் அப்படி ஒரு டைம் இது போட்டிருக்கீங்களா? யார் யார் பேசணும்? யோகி வஞ்சிமா இருக்கிறீங்களா? நான் இருக்கிறேனே. அடுத்த நெக்ஸ்ட் லிஸ்ட் யாரு? லிஸ்ட்னு இல்ல சந்திரிகா, நீங்க பேச போறீங்கன்னா நீங்க பேசுங்க. அதுக்கப்புறம் மாதவி மாலினி இருக்காங்க. ஓகே, நானும் வெளியில போக வேண்டி இருக்குது. சோ நான் என்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறேன். இதுல முதல்ல இந்த விடயம் என்றது, அதாவது நினைவு தூவி அளிக்கப்பட்டது என்பது ஒரு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய மனங்களை நொறுங்க செய்திருக்கின்றது. மீண்டும் எங்களுடைய தமிழ் மக்களுடைய வழிகளுக்கு மேல் திட்டமிட்ட அடிப்படையில ஸ்ரீலங்கா அரசாங்கம் இதை செய்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே வலிகளோடும் வேதனைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு இனம். 2009ஆம் ஆண்டு ஒட்டுமொத்தமாக எங்களுடைய மக்களை அழித்தார்கள், எங்களுடைய சொத்துக்களை அழித்தார்கள், எங்களுடைய வளங்களை அழித்தார்கள். தமிழ் மக்கள் நிற்கதியற்று அந்த மண்ணிலே அகதிகளாக, சொந்த நாட்டிலேயே அகதிகளாக்கப்பட்ட மிக கொடூரமான ஒரு நிகழ்வென்றால் அது எங்களுடைய நாடுதான். நாங்கள்
இன்றுதான் அடிபட்டவர்கள் அல்ல. அன்று தொட்டு இன்று வரைக்கும் நாங்கள் அடிபட்டு எங்களுடைய இனத்தை நொறுக்கிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். நாங்கள் கேட்பது உங்களிடம் என்ன? ஒரு சாதாரணமாக ஒரு மனிதன் வாழ்வதற்கான ஒரு அங்கீகாரம், எங்களுக்கான உரிமை, எங்களுடைய மண்ணில் நாங்கள் சுதந்திரமாக நிம்மதியாக வாழ விடுங்கள், எங்களுடைய மக்களை நிம்மதியாக வாழ விடுங்கள். எந்த ஒரு சுதந்திரமற்ற நிலையில் எங்களோட மக்கள் இன்று வரை போராடி கொண்டிருக்கின்றார்கள். எதற்கெல்லாம் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம்? எங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதுக்கு குரல் கொடுக்க முடியாதவராக நாங்கள் குரல் வலைகள் நெரிக்கப்படுகின்றது. இந்த நிகழ்வென்றது ஜாழ் பல்கலைக்கழகத்தில் கட்டியெழுப்பப்பட்ட எங்களுடைய தூபியானது ஒரு சாதாரண மண்ணால் கட்டப்பட்டதல்ல. உயிர், உடல், சத, குருதி, எலும்புகளால் குலைத்து கட்டப்பட்டு எழுப்பப்பட்டு ஒரு நினைவு தூவியது. அத்தனையும் எங்களை நொறுக்கி இன்றைக்கு ஒரு ஒட்டுமொத்த இனத்தையும் மீண்டும் ஒரு முறை எங்கள் மீது வலிகளையும் வேதனைகளையும் இந்த அரசாங்கம் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கின்றது. இதனுடைய நோக்கம் என்ன? ஏன்? எதற்காக? சரி, நல்லிணக்க ஆட்சி என்று சொல்லப்படுகின்றது. 2009ஆம் ஆண்டு எங்களுடைய இனத்தை அழித்து ஒரு சீரோ என்ற நிலைமைக்கு கொண்டு தள்ளப்பட்டு வைத்தார்கள். 2009ஆம் ஆண்டு எல்லாமே முடிந்து விட்டது. அங்கே விடுதலை புலிகள் அழிக்கப்பட்டார்கள். இனிமேல் அந்த நாட்டில் ஒரு சுதந்திரமாக மக்கள் வாழக்கூடிய ஒரு சுபீட்சமான வாழ்க்கை அந்த ஒரு ஒற்றை ஆட்சிக்குள் நடைபெறும் என்று சர்வதேச அரங்கில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் பறைசாட்டி கொண்டிருக்கின்றது. இதை சர்வதேச சமூகங்களும் பார்க்க வேண்டிய நிலைமை இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஸ்ரீலங்கா அரசாங்கம் சந்தித்திருக்கின்றது என்பதுதான் உண்மை. ஆனால் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் இனப்படுகொலை என்பது இன்று வரையும் நடந்து கொண்டிருக்கின்றது. இதுக்கு ஒரு தீர்வு கிடையாது. இன்றைக்கு எங்களுடைய அம்மா, அப்பா, சகோதரங்கள், என்னுடைய உறவுகள், என்னுடைய குழந்தைகள், என்னுடைய புருஷன், என்னுடைய மனைவி, என்னுடைய சகோதரர்கள் எல்லோருடைய நினைவுகளாக கட்டப்பட்ட அந்த நினைவு தூவி அழிப்பதன் நோக்கம் என்ன? அது உங்களுக்கு மிகவும் அச்சுறுத்தலாக இருக்கின்றதா? இல்லை. அச்சுறுத்தலை நீங்கள் தான் எங்களுடைய மக்களுக்கு தினம் கொடுத்து கொண்டு இருக்கின்றீர்கள். இந்த அச்சுறுத்தல்கள் மேலும் மேலும் நாங்கள் எந்த ஒரு போராட்டத்தையும் எங்களுடைய உரிமைகளையும் கேட்க முடியாதவர்களாக அந்த சூழலில் எங்களுடைய மக்களை கொண்டு வந்து தள்ளப்படுகின்றார்கள். இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம். எங்களுடைய சக உரிமையை, ஒரு சாதாரண உரிமையை, சாதாரண எங்களுடைய வாய்ஸை நாங்கள் உயர்த்த முடியாதவர்களாக இருக்கின்றோம் அந்த நாட்டிலே. நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஜாழ் பல்கலைக்கழகத்தில் இடிக்கப்பட்ட தூவி என்பது மீண்டும் எழுப்புவதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது ஒரு கண்துடைப்பு நாடகமாக நான் பார்க்கின்றேன். ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு நிமிடம் டைம் தாங்க. மன்னிக்க வேண்டும். மன்னிக்கணும். ஆகவே எங்களுடைய ஒரு மண்ணில் எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் எதையுமே செய்ய முடியாதவர்களாக நிர்பந்தத்துக்குள் உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நான் முக்கியமாக ஒரு விடயத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்று ஜாழ் பல்கலைக்கழகத்தில் போராடின எங்களுடைய மாணவர்கள், இந்த மாணவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நாங்கள் அவர்களுக்கான உயிருக்கான உத்தரவாதத்தை கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏதோ ஒரு வகையில் மிகப்பெரிய அச்சுறுத்தல்களை அந்த மாணவர்களுக்கு
நிச்சயமாக கொடுக்கத்தான் போகின்றார்கள். அது இருட்டடிப்பு செய்யப்படும். அந்த மாணவர்களுடைய அந்த போராட்டங்கள் என்பது நசுக்குவதற்காகவும் அவர்கள் மீண்டும் அந்த எங்களுடைய மண்ணில் மீண்டும் சில போராட்டங்களை நடத்தக்கூடாது என்பதற்கான அச்சுறுத்தல்கள் அங்கு நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதையும் மீறி ஒரு வன்முறையற்ற ஒரு நியாயமான தார்மீகமான ஒரு போராட்டத்தை அவர்கள் நடத்தினார்கள். அது அவர்களுடைய சொத்து, அது அவர்களுடைய உரிமை, அது அவர்களுடைய கட்டப்பட்ட அது ஒரு கோபுரம், அது ஒரு ஆலயமாகத்தான் அங்கே தரிசிக்கப்பட்டது. அந்த ஆலயத்தை அடித்து நொறுக்கி விட்டார்கள். ஆனால் அந்த மாணவர்களுக்கு இந்த சர்வதேச சமூகமோ ஸ்ரீலங்கா அரசாங்கமோ அல்லது அங்க இருக்கிற தமிழ் அரசியல்வாதிகளோ அவர்களுடைய உயிர்களுக்கு உத்தரவாதம் கொடுப்பார்களா என்ற ஒரு கேள்வியை நாங்கள் முன்வைக்க வேண்டும். அது காலம் கடந்து சில நேரம் அவர்களுக்கான அந்த அச்சுறுத்தல்கள் அல்லது அவர்கள் காணாமலாக்கப்படுவார்கள். ஏதோ ஒரு வகையில் அவைகளுக்கான ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அங்கு நடைபெறும். அதை நாங்கள் முக்கியமாக இதில் கவனத்தில் எடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அடுத்தது, இங்கே புலம்பெயர் தேசத்திலும் இதற்கான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே நேரம் நேற்று பிரித்தானியா பாராளுமன்றத்தில் எங்களுடைய எம்பி இதை இங்கத்திய அரசாங்கத்தினர் ஒரு கேள்வி எழுப்பி இருக்கின்றார். அங்கே நடந்து கொண்ட இந்த நிகழ்வு என்பது மிகவும் ஒரு மோசமான நிலப்பாடு. இது அந்த மக்களுடைய உரிமைக்கு அந்த குரல்களுக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு அடி என்பது அந்த இடத்தில் நேற்று எழுப்பப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் எந்த ஒரு போர் புரிந்த இராணுவ அதிகாரிகள் தான் இன்று வரைக்கும் அங்கே மிக முக்கியமான பதவிகளில் இருக்கின்றார்கள். அது மிகவும் எங்களுடைய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக அது இருப்பதாகவும் எழுப்பப்பட்டிருக்கின்றது. ஆகவே சர்வதேச சமூகத்திலும் அந்த சம்பவம் என்பது மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதற்கான போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றது. வைஷ்ணவி சொன்னது போல், வைஷ்ணவி இதுல நிறைய விடயங்களை சொன்னா, நிறைய யதார்த்தத்தை, உண்மையை, ரியாலிட்டி அங்கு நடக்கின்ற நிறைய உண்மைகளை சொல்லி இருக்கின்றார். ஆகவே மேற்கொண்டு நாங்கள் சர்வதேச சமூகத்திடமும் சர்வதேசத்தினுடைய பிரதிநிதிகளிடம் நாங்கள் கேள்விகளையும் எங்களுக்கான ஒரு உரிமைகளையும் பாதுகாப்பையும் கேட்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் என்பதைத்தான் நான் இதில் சுட்டிக்காட்ட முடியும். நன்றி தோழர் சந்திரிகா. உங்களுடைய கருத்தினை நீங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க. மகிழ்ச்சி. நீங்க இந்த கலந்துரையாடல்ல பங்கு பெற்றதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதே வேளையில உங்களுடைய கருத்தை ரொம்ப தீவிரமா நீங்க அதை முன் வச்சீங்க. சரி, நம்ம அடுத்து புதிய மதிவி அம்மா கிட்ட பேசலாமா? புதிய மதிவி அம்மா இருக்கீங்களா? வணக்கம்மா. அதாவது நான் உங்ககிட்ட என்ன கேள்வியை முன் வைக்கிறேன், உங்களுடைய கருத்தை நீங்க சொல்லுங்க. அதே வேளையில என்கிட்ட இது தொடர்பான ஒரு கேள்வி இருக்கு. உங்களால அதையும் தொட்டு நீங்க உங்களுடைய கருத்தை நீங்க சொல்லணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதாவது இடிக்கப்பட்ட தூபி இருக்கு இல்லையா, அந்த இடித்த அந்த இரவுல இருந்து நேரலையில போனது, மறுநாள்ல இருந்து அது தொடர்பான விவாதங்கள், முரண்பாடுகள், வெளிநாடுகள்ல இருக்கிற இலங்கையை சார்ந்த புலம்பெயர்ந்து இருக்கிறவங்களே அதுக்கு ரொம்ப துடிக்காதீங்க, அது ஜஸ்ட் ஒரு தூபின்ற மாதிரியும், அது தொடர்பான முடிந்து போன பல விஷயங்களை கொண்டு வந்து இது சரிதான்ற மாதிரியும் சில விவாதங்கள் நடந்தது, இது தவறுதான்ற மாதிரியும் விவாதங்கள் நடந்தது. இது நம்ம பாக்குற அதாவது அந்த ஈழப்போரை இன்னமும் ஒரு வழியா நினைக்கிறவங்களோட மத்தியில அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? இடிக்கப்பட்ட தூபி சம்பந்தமா அது உங்களை எப்படி பாதிச்சுன்றத நீங்க இங்க பகிர்ந்து கொள்ளுங்கம்மா. ரொம்ப நன்றி. தாமதமாக கலந்து கொண்டதற்கு மன்னிக்கணும். பல வேலைகள் கிடையில மிஸ் ஆயிடுச்சு. வைஷ்ணவி என்ன பேசுனாங்கிறது முழுசா நான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு இத பத்தி படித்த ஞாபகங்கள் மட்டும்தான் இருக்கு.
இது வந்து 2001 ஜனவரி 17 வந்து அந்த மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றும் வகையில வந்து சர்வதேச நாடுகளினுடைய கவன ஈர்ப்புக்காக சுய நிர்ணய உரிமை, மரபு வழி தாயகம், தமிழ் தேசியம், இந்த 3 வந்து அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பொங்கு தமிழ் நிகழ்வின் நினைவுல வந்துதான் அந்த யாழ் பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் ஒரு பிரகடனத்தை உருவாக்கி ஒரு நினைவு பலகையை வைக்கிறாங்க முதல்ல. அதுக்கப்புறம் 2018 செப்டம்பர் 17 வந்து அது ஒரு நினைவு தூபியாக புனரமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்படுகிறது. முள்ளிவாய்க்கால் நினைவு தூபியாகவும் மாறுகிறது. இது எல்லாமே இருக்கு. இப்ப கேள்வி எங்களுக்கு என்னன்னா, இதை வந்து வைஷ்ணவி பேசுகின்ற போது தன்னுடைய பேச்சினூடாக அவர் பல முறைகள் குறிப்பிட்டார் தமிழகத்திலிருந்து வந்த அழுத்தம். இது வந்து இந்தியாவில் இருந்து கொண்டு மும்பையில் இருந்து கொண்டு தமிழகத்தை பார்த்து கொண்டு இருக்கின்ற ஒரு அரசியல் விமர்சகராக இது நம்பக்கூடியதாக இல்லை. தமிழகத்திலிருந்து வந்து கொண்டிருக்கின்ற ஒரு இந்த அழுத்தங்கள் இலங்கையினுடைய இம்மாதிரி செயல்பாடுகளை பாதிக்குமா? உங்களுடைய கடந்த கால அனுபவம் இதை நம்ப சொல்லுகிறதா? இந்த கேள்வியை பொதுவெளியில் வைத்துவிட்டு நான் நகர்கிறேன். இது வந்து ஒரு விதமான தப்பித்தல். இலங்கை அரசும் இதை இடித்தவர்களும் தங்களுக்குள் சொல்லிக் கொள்கின்ற ஒரு தேவையற்ற நம்ப முடியாத ஒரு காரணம் இல்லையா? இரண்டாவதாக, இன்றைக்கு உலக அரங்கிலே அது இந்தியாவிலுமாகட்டும் சரி, இலங்கையிலாகட்டும் சரி, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால், எந்த ஒரு இளைஞனும் எந்த ஒரு கல்லூரி மாணவனும் அரசியல் ஓர்மையுடன் செயல்படக்கூடாது என்பதை ஒவ்வொரு அரசும் இன்றைக்கு கவனமாக கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்தியாவிலும் எங்களுடைய டெல்லி பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நிச்சயமாக அப்படியாக இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற அதே பார்வையை தான் நான் இலங்கை அரசில் இந்த பல்கலைக்கழகத்தில் நடந்ததையும் நான் பார்க்கிறேன். இன்றைக்கு இந்த அரசியல் விழிப்புணர்வு இவர்களுக்கு வந்துவிடவே கூடாது என்பதில் ரொம்பவும் கவனமாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த நினைவு தூபிகளை இடிப்பது என்பது நம்ம வந்து 18th 19th செஞ்சுரியில இல்லை. அப்பதான் என்னை போன்றவர்கள் இதை எப்படி யோசிக்கிறோம் என்றால், இதற்கு தமிழ் மக்களை, சிறுபான்மையினரை உணர்வுகளை தூண்டி விடுவது என்பதற்கு அப்பால், சரோஜினி அவர்கள் தன்னுடைய பேச்சில் குறிப்பிட்டது போல இதற்கு பின்னால் வேறொரு அரசியல் காரணம் நிச்சயமாக இருக்கிறது. அது ஐநாவோட தொடர்புடையதாக இருக்கலாம், அல்லது மார்ச்சில் நடக்க போகின்ற அந்த மக்களுடைய அந்த கூட்டம் தொடர்புடையதாக இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் இது ஏதோ அரசியல் சார்புடையதுதான். இம்மாதிரியான நினைவு தூண்களை அகற்றுவதன் மூலம் அந்த சரித்திர நிகழ்வுகளை அகற்றிவிட முடியுமா என்று கேட்டால், இன்றைய கணினி யுகத்தில் அவை சாத்தியமில்லை. இன்னும் சொல்ல போனா, இதுவரைக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இப்படி ஒரு நினைவு தூண் இருந்தது என்பதை அறியாதவர்களும் இந்த சம்பவத்தின் மூலமாக அறிந்து கொண்டார்கள். எனவே இதை செய்கின்ற இந்த பேராசிரியர், இந்த பல்கலைக்கழகத்திற்குமாகும் சரி, இந்த பல்கலைக்கழகத்தை பின்னால் இருந்து இயக்கிக் கொண்டிருக்கின்ற அரசு அதிகாரத்திற்கும் சரி, இது தெரியாத விஷயம் அல்ல. இதை தெரிந்து கொண்டுதான் அவர்கள் செய்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஏதோ சொன்னாங்க. அதாவது எனக்கு இருந்த ஒரு வெளியில் இருந்து கொடுக்கப்பட்ட ஒரு அழுத்தம் காரணமாக இதை செய்தேன் என்று அவர் சொல்லுவதாக சொல்லப்பட்டது. நிச்சயமாக அது அப்படியாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் இதை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் இதை சொல்லுகிறேன். ஒரு தனிநபர் இதை செய்வதற்கு எந்த ஒரு முகாந்திரமோ ஒரு காரணமோ இருக்க முடியாது. எந்த ஒரு தனிநபரும் இம்மாதிரியான செயல்பாடுகளை அரசு அதிகாரத்தின் துணை இல்லாமல் செய்வது சாத்தியமும் இல்லை. எனவே இதற்கு பின்னால் இருக்கின்ற அந்த அரசியலை நாம் புரிந்து கொள்வோம். இந்த நேரத்துல சரோஜினி அவர்கள் குறிப்பிட்டது போல, நாங்கள் யாழ்ப்பாணத்திற்கு வந்திருந்த போது நாங்கள் பார்க்க விரும்பியது அந்த எரிந்து போன நூலகத்தை தான்.
ஆனால் அங்கே எழும்பி நிற்கின்ற நூலகத்திற்குள் எங்களால் நுழைய முடியவில்லை, நாங்கள் நுழைந்து பார்க்கவும் இல்லை. அதுபோலதான் இந்த நினைவு ஸ்தூபி மீண்டும் எழுப்பப்படுகின்ற போது இது இடிக்கப்பட்டதாகவே இருக்கட்டும், இதற்கு பக்கத்தில் இன்னொரு இடிந்து போன மனதிற்கு ஆறுதலாக இன்னொரு நினைவு ஸ்தூபி நிறுவப்பட வேண்டும் என்பது நம்மளுடைய இன்னொரு வேண்டுகோளாக, சர்வதேச சமூகத்திலிருந்து நான் வைக்கின்ற வேண்டுகோளாக இருப்பது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இரண்டாவதாக யோகி, நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க, அது மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க. அதாவதுமா, அந்த தூபி இடிக்கப்பட்டதுக்கு மறுநாள்ல இருந்து முகநூல்ல பல மாதிரியான விவாதங்கள் போனது. குறிப்பாக புலம்பெயர்ந்தவர்கள் மத்தியில அது ஜஸ்ட் ஒரு தூபி, அதுக்கு ஏன் இவ்வளவு பொங்குறீங்க? ஏன் இந்த மாதிரியான வருகிறது என்றால், நம்ம எல்லாருமே அமேசான் மனிதர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம், Amazon.com மனிதர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உலகமயமாதலும் இந்த கார்ப்பரேட் உலகமும் ஒற்றை மனிதனை, ஒற்றை சமூகத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கான இன அடையாளங்களோ, மொழி அடையாளங்களோ, கலாச்சார அடையாளங்களையோ முன்னிறுத்துவதை அது விரும்புவது இல்லை. எனவே அப்படியான சில .com ரைட்டர்ஸை, இன்னும் சொல்ல போனால் சில கணினி சமூக வலைத்தள எழுத்தாளர்களை உருவாக்கி இருக்கிறது. அவர்கள்தான் இந்த மாதிரியான கருத்துக்களை எல்லாம் உதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அதான் குளோபல் மேன் மட்டும்தான் வேணும். நீ இந்தியனா இருக்கக்கூடாது, நீ தமிழனாக இருக்கக்கூடாது, நீ சிங்கப்பூர் பாசின்னு சொல்லிக்கலாம், ஆனா உன்னுடைய இனம் என்னன்னு சொல்லக்கூடாது. மனிதர்களுடைய இறையாண்மைக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இன்றைக்கு உலகமயமாதல் இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இதே இந்த உலகமயமாதல் தான் அதில் கையெழுத்து போட்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் கல்வி என்பது அரசாங்கத்தின் நிர்ணயிக்க கூடியது அல்ல, கல்வி என்பது கார்ப்பரேட் கையில் போக வேண்டியது என்கிற இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது என்பது அண்மையிலே இந்தியாவிலே கல்வி நிர்ணய கொள்கை பற்றிய ஒரு விவாதத்தின் போது பேசு பொருளானது. அதையும் நான் இந்த இடத்துல நினைவுபடுத்துகிறேன். எனவே இதற்கு பின்னால் இருக்கின்ற சர்வதேச அரசியலை நாம் உற்று நோக்க வேண்டும். என்னை பொறுத்தவரையில் நினைவு ஸ்தூபிகளை அகற்றுவதெல்லாம் யாரையும் இனி எதுவும் செய்துவிட முடியாது. இதை நிச்சயமாக இதை அகற்றியவர்களும் தெரிந்திருப்பார்கள். இதற்கு பின்னால் வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. யாரோ இங்க வரக்கூடாது என்று நினைக்கிறார்கள், அல்லது இங்கே வருவதன் மூலம் சில விஷயங்கள் வெளியே உலகத்திற்கு தெரிந்து விடலாம் என்று அரசு எதற்கோ அச்சப்படுகிறது. இப்படியான சில காரணங்களை நோக்கி நாம் நகர வேண்டும் என்பதை நான் இந்த இடத்தில் வைக்கின்றேன். நன்றி யோகி. நன்றிமா, ரொம்ப சிறப்பா இருந்தது. உங்களுடைய பதில்ல நிறைய கேள்விகள், நிறைய ஆருடங்கள், சிலது அது ஆருடம் இல்ல, இப்படிதான் இருந்திருக்கணும்ன்ற உங்களுடைய அந்த விவாதங்கள் தொடர்ந்து யாராவது கேள்விக்கு உட்படுத்துறாங்களா இல்ல எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இறுதியாக நம்மளுடைய 6 பேச்சாளர்கள்ல இறுதி பேச்சாளர் மாலினி இருக்கிறாங்க. மாலினி கிட்ட நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி முன்வைக்க நினைக்கிறேன். மாலினி நீங்க யாழ்ப்பாணத்துல இருந்து புலம்பெயர்ந்து வெளிநாடுகள்ல இருக்கிறீங்க. இருந்தாலுமே தொடர்ந்து இலங்கையில நடக்கிற அத்தனை அரசியல் ஆகட்டும் அல்லது இலக்கியமாகட்டும், இலக்கிய சர்ச்சை ஆகட்டும், எதுவா இருந்தாலுமே நீங்க அதை அவதானிச்சு பேசக்கூடிய ஒரு நபரா இருக்கிறீங்க. இந்த காலகட்டம், இது கொரோனா காலகட்டம். இந்த கொரோனா காலகட்டம் தான் அங்க இருக்கிற முஸ்லிம்களுக்கு அந்த ஜனதா எரிப்பு விவகாரமா அவங்க தீவிரமான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்துல அவங்க கால்நடையா வைக்கிறாங்க. அவங்க ரொம்ப ரொம்பவும் உலக மக்கள் பார்வைக்காவது இது கொண்டு போய் சேர்க்கணும், இது உடனே நிறுத்தணும்ன்ற ரீதியில அவங்க ரொம்ப தீவிரமா செயல்பட்டு இருக்கிற இந்த நேரத்துல இந்த தூபி இடிப்பு என்பது ஏதோ ஒரு திசை மாற்று இது மாதிரியோ ஏதோ ஒண்ணு, இங்க அடிச்சாக்க இங்க பார்வைகள் அங்க போயிரும், இந்த மாதிரி வெளிநாட்டுல இருக்கிற இப்ப என்ன போல ஆள்லாம் இப்படிதான் யோசிக்க சொல்லுது. சோ என்னோட பார்வை இருக்கு இல்லையா, நான் இப்படி யோசிக்கிறேன் இல்லையா, இது சரிதானா இல்ல இந்த ரெண்டுக்கும், அந்த ஜனதா எரிப்பு சம்பந்தப்பட்ட விவகாரத்துக்கும் இல்ல இந்த தூபி இடிக்கப்பட்டதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு
இலங்கை புலம்பெயர்ந்த ஒரு பிரஜையா உங்களுடைய கருத்து என்ன? நான் நினைப்பது சரிதானா? வணக்கம் எல்லாருக்கும். முதல்ல ஜோஹி உங்களோட கேள்விக்கு பிரபாரன். முதல்ல அந்த தூவின்ற அந்த அமைப்பை பார்த்தாலே அது நாங்கள் உலகம் எல்லாத்துட்டையும் கை நீட்டினோம் எங்களை காப்பாற்றுங்கோண்டு, நீங்கள் எல்லாரும் கை விட்டுட்டீங்களே என்ற ஒரு வலிதான் இந்த கைகள்ல இருந்தது. இந்த கைகள் எந்த போராட்டத்தையும் தூண்டாது. அந்த கைகள்ல விலங்குடைக்கிற அடையாளங்கள் இல்லை, அந்த கைகள்ல ஆயுதங்கள் இல்லை. நீங்கள் எங்களை கைவிட்டுட்டீங்களேன்னு உலக நாடுகள்கிட்ட மிகவும் வேதனையோடு சொல்லியபடி அந்த ஆத்மாக்கள் அந்த தூபிக்குள் அமுங்கி போயிருந்தன. இந்த அடையாளத்தை உலக நாடுகள் பார்க்க கூடாதுன்றது ஒரு நோக்கமா இருக்கலாம். இந்த வலி உலக நாடுகளை தாக்க கூடாதுன்றது ஒரு நோக்கமா இருக்கலாம். மற்றது இன்னும் கொஞ்சம் அந்த தூவி உடைப்பு பற்றி அவர் உரையாற்றிய போது நீங்கள் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும், அவர் யாருடைய அழுத்தத்தின் அடிப்படையிலும் அதை செய்திருந்தார் என்று சொல்லி சொன்னா அந்த பேச்சுல ஒரு எகத்தாளம் இருக்காது. அவர் பேசின அந்த பேச்சுல அது உடையுங்க வர்றவங்களை நாங்க பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு சண்டித்தனம் தான் அது இருந்தது. நீங்க அந்த துணைவேந்தர்னு அந்த உரைய பாத்தீங்களா, தூவி உடைச்சு கொண்டு நிக்கிற நேரம் அந்த இருட்டுக்குள்ள அவர் வடிவா அந்த முகம் தெரியுது. அவர் குரலை பாத்தீங்கன்னா தெரியும், அவர் யாருடைய அழுத்தத்துக்கோ அல்ல, யாருடனோ எதற்கோ விலை போய் அல்லது ஒத்து போய்தான் அது நிகழ்ந்திருக்கிறது. அந்த குரலே அதுக்கு சாட்சி. நீங்கள் ஒவ்வொருவரும் பார்த்திருக்கலாம் அந்த காணொலிய. மற்றது அந்த அந்த தூவி மட்டும்தான் அனுமதி பெறாமல் கட்டப்பட்டதா? இத அப்படி கட்டப்பட்டிருந்தா கூட இது எதையும் தூண்ட இல்லை. நீங்கள் ஒரு இனத்தை அதன் விடுதலை போரை வெற்றி கொண்டோம் என்ற எக்களிப்போடு கட்டப்பட்ட வெற்றி சின்னங்கள் அந்த போராட்ட இடம் எல்லாம் இருக்கிறது. அது அரசாங்கம் கட்டினது. அப்ப அதுதான் ஆபத்தானது. அதை உடைச்சிங்களா? இல்ல. அப்ப நீங்க இப்ப என்ன செய்திருக்கிறீங்கன்னா, எங்களுடைய கைய கொண்டு எங்களுடைய கண் குத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு எங்களுடைய இனத்தை சேர்ந்தவர் அந்த பாடசாலையை, அந்த இன மக்களுடைய உரிமையை, அவர்களுடைய ஞாபக சின்னத்தை பாதுகாக்க வேண்டிய கடப்பாடுள்ள ஒருவர் அதற்கு விலை போயிருக்கிறார். அது முக்கியமா கண்டிக்கப்பட வேண்டியது. இன்னொன்று, இந்த பல்கலைக்கழகத்தின் மூலமா பல பல்கலைக்கழகத்துக்கும் அல்லது எங்களுடைய இனத்துக்கு விடப்பட்ட ஒரு செய்தி என்று கூட சொல்லலாம். இன்றைக்கு இதை நாங்கள் வெற்றி கொண்டு அவர் அழுத்தத்தின் மூலமா தான் அதை செய்திருக்கிறார்ன்றதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோமா இருந்தால், இப்படியான அழுத்தங்களின் மூலமா இன்னும் பலதும் செய்யப்படும். செய்து போட்டு அழுத்தத்தின் மூலம் இரவோடு இரவா ஒரு இரவில நாங்கள் கொல்லப்படலாம், ஒரு இரவில எங்கள்ட்ட வீட்டோட நீங்கள் உடைச்சு போட்டு போகலாம். அதையும் அழுத்தத்தின் மூலமான்றதால மூடி மறைக்கிறதுக்கு ஒவ்வொரு அதிகாரிகளையும் கொண்டறிவீங்க. அரசாங்க அதிபர் அப்படி ஆணையிடக்கூடிய தரத்துல உள்ள ஒவ்வொருத்தரின் மூலமா இந்த இனத்தை ஒடுக்கிறதுக்கான அனைத்து நடைபெறதுக்கான முதல் செய்தி இந்த தூபி உடைப்பும் அதை சார்ந்தவர் அங்கேயே கற்று அங்கேயே துணைவேந்தர் ஆகியவர் மூலமாகவே செய்யப்பட்டிருக்கிறது ஒரு இனத்தினுடைய உரிமை மறுப்பு. அப்ப என்ன பொறுத்தளவுக்கு என்னண்டா, முதலாவது அந்த அழுத்தத்தின் மூலமான்ற அந்த பொய் பிரச்சாரத்தை அப்படியே விட்டுடுவோம். என்னன்னா அந்த குரலை கேளுங்க, அது எந்த அழுத்தமும் இல்லாத குரல், நான் என்ற ஒரு எகத்தாளத்தோட சொல்லப்பட்ட குரல் அவருடையது. இன்னும் அது எதற்காக அவர் விலை போயிருந்தாரோ அப்படி ஒவ்வொருவரும் விலை போகும்போது எங்களுடைய ஒவ்வொரு உரிமைகளும் மறுக்கப்படும். மற்றது, இந்த பல்கலைக்கழகத்துல மட்டும்தான்
இப்படியான தூபிகளோ அடையாள சின்னங்களோ இருக்குதா? எதற்காக இது மாத்திரம் உடைக்கப்பட வேணும்னா நாங்கள் ஒடுக்கப்பட வேணும், எங்களுக்குள்ள இப்படி ஒரு போர் நடந்தது தெரியக்கூடாதுன்னு எதிர்பார்க்கிறீங்களா வருங்கால சமூகத்துக்கு? அதுக்கு எங்களுடைய துணைவேந்தர் ஒத்து போயிருக்கிறாரா என்றது இன்னொரு கேள்வி. அடுத்தது இந்த மாணவர்கள் இவர்கள் மாணவர்கள் யாழ்ப்பாணத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே கூடி அந்த போராட்டம் வலுவடைகிற நேரம், போர்ன்றது இந்த நேரத்துல நாங்கள் அஹிம்சை மூலமா எதையாவது செய்யலாமே தவிர அவர்கள் எதிர்பார்ப்பதும் அதுதான், எங்களுடைய உணர்ச்சிகளை தூண்டி விட வேணும், அதன் மூலமா வன்முறை ஏதாவது தூண்டப்பட்ட நாங்கள் பிடிச்சு உள்ள போட்டுடணும். இல்ல இப்ப கொரோனா என்றத காரணம் காட்டி அவை ஒரு வழிமுறை இருந்துச்சுன்னா நாங்கள் டெஸ்ட் பண்ண போறோம் என்னோடனே ஆங்கள் கலைஞ்சு போவினோம். நாளை டெஸ்ட் பண்றதுக்குண்டு நீங்கள் கொண்டு போய் உள்ள போட்ட அந்த பிள்ளைகள் பிடிச்சு கொண்டு போனீங்கன்னா உள்ள போட்ட அந்த பிள்ளைகள் நெகட்டிவா இருந்தாலும் பாசிட்டிவ்னு சொல்லி தனிமைப்படுத்தப்பட்டு திரும்பி வருவார்களான்றது தெரியாது. அப்படியான அச்சுறுத்தல்கள் அங்க அந்த பிள்ளைகளுக்கு இருக்குது, அந்த மாணவர்களுக்கு இருக்குது. அதுக்குள்ள நாங்கள் ஒண்ட கவனிக்கோன்னு நாங்கள் வெளிநாடுகள்ல இருந்தோண்டு ஆக்ரோஷமான கோஷங்களை போடவோ எதுவோ அந்த மாணவர்களை பாதிக்காத வகையில் நாங்கள் அதை செய்ய வேண்டும். மற்றது இந்த தூபி திரும்ப கட்டப்படுறன்றதுக்கு அதுக்கு பின்னால் அதுவும் என்ன சொல்றாருன்னா யாருமே அவருக்கு ஆணை வழங்கல. ராணுவ தளபதி சொல்றார் பல்கலைக்கழக மானியங்கள் இப்ப இன்றைக்கு போட்டிருக்கீங்கன்னா அவைகள் தான் அனுமதிச்சவையல் ஆனவடியே தான் உழைச்சன்னு இன்றைக்கு வந்திருக்குது. அதுக்கு மேல தனக்கு அது பற்றின அறிவுறுத்தல் வந்து அது உடைக்கும்படி நான் யாருன்னு சொல்ல மாட்டேன், அதுவும் இன்றைக்கு வந்திருக்குது சொல்லி இருக்கிறேன். அப்ப நீங்கள் யாருன்னு சொல்ல மாட்டீங்க. இது வந்து ஒரு நாட்டின் ஒரு இனத்தின் ஒரு பொது சொத்து, பொதுவான விஷயம், பொதுவான உணர்வு. அதை பற்றி ஒன்றை நீங்கள் நான் யாருன்னு சொல்ல மாட்டேன்னு சொன்னா உங்களோட உள்வீட்டு பிரச்சனையா? நீங்கள் யாருன்னு சொல்லாம இருக்க, நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தான் ஆக வேணும் எல்லாத்தையும். அதோட இன்னொன்னு சொல்லுவீங்க, நாங்கள் புலம்பெயர்ந்த இடத்துல இருந்து நாங்கள் கதைக்கிறோம். நாங்கள் புலம்பெயர்ந்து போனதுக்கே நீங்கள் தானப்பா காரணம். நாங்கள் வரமாட்டோம்னு உங்களுக்கு இன்னும் உறுதி எழுதி தர இல்லை. ஆனபடியா நாங்கள் இங்க இருந்து கேட்போம், அதையும் ஏற்றுக்கொண்டு இந்த துணைவேந்தர் பதில் சொல்லி ஆக வேணும். மற்றது இப்ப நீங்கள் அத்திவாரம் போட்டிருக்கதா அடிக்கல் நாட்டி இருக்கிறதோ என்னவோன்னு சொல்றீங்க. இது ஒரு கண் துடைப்பு, என்ன பொறுத்த அளவுக்கும் இது ஒரு கண் துடைப்பு தான். என்னன்னா இதை அடிக்கல நாட்டுங்கோ கலைஞ்சு போயிருவினோம், அது நாளாக ஆறுநகஞ்சி பழங்கஞ்சி என்ற கணக்கா அது போயிடும், அந்த அடிக்கல்ல தான் இருக்கும். நீங்கள் நீங்கள் கட்டி இருக்க வேணும். உடைச்சதே தப்பு இல்ல, சரி நாங்கள் இப்ப திரும்ப அடிக்கல் நாட்டுறோம்னா ஏன் உடனே உடைக்க முடிஞ்சா உங்களுக்கு உடனே கட்ட முடியாது. அது நீங்கள் எங்களை கண்டுடைக்கிறதுக்கு இப்ப கிளர்ந்திருக்கிற இந்த மக்களின் அந்த உணர்ச்சிய அமுக்குறதுக்காக நீங்க செய்த கொண்டாதான் என்னால இதை பார்க்க முடியுது. மற்றது ஜோயி கேட்ட மாதிரி அந்த ரீதியில நானும் சிந்திச்சிருக்கிறேன். இந்த ஜனாசா எரிப்பு சம்பந்தமான இத திசை திருப்புறதுக்காக இதை தூண்டி விட்டீர்களான்னு நானும் யோசிச்சு பார்த்திருக்கிறேன். ஆனா நீங்கள் தூண்டுறது, நீங்கள் திட்டம் போடுறதும் அதே விதமாத்தான் நடக்கும்ன்றது இல்லாம இன்னைக்கு அந்த ரெண்டு இனமும் சேர்ந்து உண்மையா ஜாழ்ப்பாணத்துல நடந்த இந்த தூவி உடைப்புக்காக முஸ்லிம் மக்கள் கைகோர்த்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறது எங்களுக்கு நடந்த ஒரு நல்லது என்றுதான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன விதத்திலே அதை நீங்கள் நினைச்சிருந்தாலும் ஒருவேளை அது நீங்கள் திட்டம் போடாதோட நாங்க அப்படி சிந்திக்கிறோமோ இல்லையோ, ஆனால் நீங்க ஒரே நேரத்துல மனங்களை பாதிக்கிற விஷயங்களை ரெண்டு இனத்துக்கும் செய்திருக்கிறீங்க. ரெண்டு இனத்துக்கும் செய்யல, ரெண்டு இனமும் கைகோத்திருக்குது உங்களுக்கு எதிரான்றது. இத நீங்க நடந்த ஒரு நல்ல விஷயம் மட்டும் நான் நினைக்கிறேன். இதே மாதிரி இந்த பல்கலைக்கழகத்துல நடந்தது நாளைக்கு ஜெயவர்த்தனபுரால பிரதனியால பயம்பால எங்க வேணும்னாலும் நடக்கலாம். அங்கேயும் ஒரு போராடினதுக்கான அடையாளங்களோட அந்த சின்னங்கள் அங்க இருக்குது. நாளைக்கும் ஒரு இரவுல அவைகள் இடிக்கப்படலாம் என்ற செய்திய மாணவர் சமுதாயம் தங்களுடைய சக பல்கலைக்கழக மாணவர்களோட கலந்து பேசி தங்களுக்குள்ள ஒற்றுமைப்பட்டால் இப்படியான போலியான மனிதர்கள்
அதாவது பதவியை கையில வச்சுக்கொண்டு அரசின் கைப்பாவைய ஆடி இனத்துக்கு எதிராக செயல்படுற இப்படியான மனிதர்கள் இந்த முகமூடியில கிழிச்சு முக்கியமா அவையில வீட்டுக்கு அனுப்பலாம் சொல்லலாம். பதவியில இருந்தா அரசாங்கம் சொன்னபடிதான் நடக்கணும். இந்த நாடோ அல்லது எங்களுடைய இனமோ போராட்டத்துல இப்படியான பிரச்சனைகளை காணாதில்லை. இதுவே இந்த மக்கள் எல்லாம் புலம்பெயர்ந்து ஓடின காலத்துல ஒரு அரசு அதிபர் அரசாங்கத்துக்கு சொந்தமான களஞ்சி அறைகள் எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டு போற அரசாங்கத்தின் அனுமதி பெற இல்ல. இந்த மக்கள் எவ்வளவு நாள் இருக்கிறார்களோ அல்லது களஞ்சியம் எவ்வளவு நாளைக்கு பொருட்களோட இருக்கோ அது வரைக்கும் அவர்கள் உணவு நட்டும் என்றதுக்காக தன்னுடைய பதவியை அவர் பயன்படுத்தினார். அரசாங்கத்தின் அனுமதி கேட்க இல்ல. இனம் என்று வரைக்கல, ஒரு இனத்துக்கான ஒரு விஷயத்தை நாங்கள் செய்யறோம் என்று சொல்லிக்கல, நாங்கள் சுயநலத்தோடு தான் செயல்படுவோம் என்று சொல்லிச்சுன்னா நீங்கள் அந்த பதவிக்கு லாயக்கு இல்ல. முதலாவது இப்படியான மனிதர்களை இனத்துக்கு எதிராக செயல்படுற இனத்துக்கு எதிராக அரசாங்கத்துக்கு துணை போற மனிதர்களை அந்த பதவிகள்ல இருந்து ஒதுக்குங்க, அவர்களா விலகி போக வையுங்க. இதுக்கு வன்முறையோ எதுவுமோ கையாள வேணும் என்று நான் சொல்ல இல்ல. இது என்னுடைய கருத்து இல்ல. நீங்கள் நல்லா விசாரிச்சு பாத்தீங்கன்னா பலருடைய கருத்து அதுவாதான் இருக்கும். நான் நினைக்கிறேன் ஜோகி நீங்க கேட்டது பதில் வந்திருக்குமண்டு. மாலினி ஒரு குறுக்குறதுக்கு மன்னிக்கணும் ஜோகி. இந்த யோகி இன்னொரு கேள்வி அதுல சட்லையும் எழுதி இருக்கா. முதலும் சொன்ன அந்த புலம்பெயர் நாடுகள்ல வந்து இந்த தூபிய அழிச்சது சரி, ஏன் வந்து சிவரமணி, செல்வி, ராஜினி இவர்களுக்கு தூபி வைக்க இல்ல, இதுக்கு மட்டும் தூபி வச்சது இது வந்து புலிகளால கொண்டு வரப்பட்டதுன்ற மாதிரி ஒரு விமர்சனங்கள் நிறைய போயிட்டு இருக்குது. இது ஒரு இனத்துக்கு எதிராக நடத்தப்பட்ட பார்க்காம தனிப்பட்ட ரீதியில் இது பார்க்கப்படுறதுக்கு உங்களோட கருத்து என்ன? கேள்விய சொல் மன்னிக்கணும். அந்த கேள்வி இருக்கா திரும்ப விளங்கல ஒரு திரும்ப சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க மாலி. ஆமாம் சொல்லுங்க, நான் சொல்றேன். மாலி சொல்லிக்க சந்திரியாக்கு விளங்க நினைக்கிறேன். ஓகே. ஓம் என்னன்னா இன்னுமே வந்து எங்களுக்குள்ள இவ்வளவு யுத்தம் இவ்வளவு நடந்து முடிஞ்சும் எங்களுக்குள்ள இருக்கிற அந்த உள்மோதல்கள் அல்லது இயக்க மோதல்கள், நாங்கள் என்ன காரணத்துக்காக போராட போனோம்ன்றதை எல்லாருமே விட்டுடிகள். அந்த அளவு இயக்க மறந்தாச்சத. இப்ப நீங்கள் என்னண்டா நீங்கள் துண்டு துண்டா புரிஞ்சு நின்று எப்பவுமே எதிரிக்கு ஆதரவு வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். அது மாதிரியான அதுக்கு ஏதுவான ஒரு வார்த்தைகள் தான் இது நான் பாக்குறேன். உங்களுக்கு என்னன்னா உங்களுடைய நீங்கள் சார்ந்த அமைப்புகள்ல இருந்தாக்களுக்கும் அதுக்கு எதிரான அமைப்புகளை நீங்கள் ஒரு ஆள் எங்கட கடந்த கால வரலாறு உங்களை எல்லாருக்குமே தெரியும். அதை நான் திரும்ப சொல்லி என்னன்னு சொல்றது, ஆறிப்போன புண்ண கிளர்னா சீழ் பிடிச்ச மனம்தான் வரும். அதை நான் செய்ய விரும்ப இல்லை. ஆனால் இன்று வரைக்கும் நீங்கள் ஒரு கட்டத்துல அது எல்லாத்தையுமே மூடிட்டு இது எங்களுடைய இனம் ஒன்றுபட தயாரா இல்ல. நீங்கள் ஒன்றுபடாத வரைக்கும் நாங்கள் அரசாங்கத்துக்கு துணை போற நாங்கள் துரோகிகள் தான் எங்கட இனத்துக்கு. அங்க அந்த அதுல போடப்பட்டிருந்த அந்த தூபி அதுல புலிகள் மட்டுமா, புலிகளுக்காகவா கட்டப்பட்டது? அந்த தூபி புலிகளுக்காக கட்டப்பட்டது வேற இருந்தது. இந்த தூவி கட்டப்பட்டது அங்கு மொழிவாய்க்கால இருந்த மக்களுக்காக. இந்த தூவிக்குள்ள இருக்கிறது என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி, என்னுடைய மாமன், மச்சான் எல்லாரும் உணர்வும் இருக்கு. அந்த புலிகளா? மொழிவாய்க்கால் அந்த வன்னி நிலப்பரப்பு முழுவதும் இருந்தது புலிகளா? அவர்கள் அத்தனை பேருடைய நினைப்போடும் வைக்கப்பட்டதான் அந்த தூவி. உங்களால இத புலி என்று பார்க்க முடிஞ்ச, ஏன்னா இறுதி போர் புலிகளோட முடிஞ்சதுன்றபடியா நீங்கள் அதை புலி என்று பாக்குறீங்க. ஆனா என்ன பொறுத்த அளவுக்கு நான் எப்பவுமே போராட்டம்ன்றது உங்களை எல்லா இயக்கங்களோட சேர்ந்துதான் பார்த்திருக்கிறேன். நீங்க எதற்காக இப்படியான கருத்துக்களை உங்களுக்குள்ள இருக்கிற அசிங்கமான என்னன்னு சொல்ற இத கூட துரோகம் தான் சொல்லுவேன். இது கூட இன துரோகம். நீங்கள் இப்படியே புரிஞ்சு நின்றீங்களா இருந்தா அரசாங்கத்துக்கு இன்னும் வாய்ப்பை கொடுத்து கொண்டே போறீங்க உங்களோட இனத்தை அழிச்சு கொள்றதுக்கு. அது எப்படி அது புலியின்றி ஆகும்? எனக்கு புரியல. என்னன்னா நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற காழ்ப்புகளை மன்னிக்கணும், நான் குறிக்கிறேன் மன்னிக்கணும்.
அப்படி இங்க புலம்பெயர் தேசத்துல அப்படியான ஒரு செய்திகளையோ கருத்துக்களையோ முன்வைத்ததாக இல்லை. அது ஒரு திட்டமிட்ட ஒரு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய அழுத்தத்துக்கு ஊடாக கொடுக்கப்பட்டது என்பதே முக்கியமான கருத்தாக வைக்கப்பட்டு இங்க போராட்டங்களையும் இங்க உள்ள அரசாங்க எம்பிகளுக்கு ஊடாகவும் அந்த அழுத்தங்களை நாங்கள் கொடுத்திருக்கிற புலம்பெயர் தேசத்துல வாழ்ற மக்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அதே நேரம் 2009ஆம் ஆண்டுன்றது விடுதலை புலிகளாக அளித்ததாக சொல்லப்பட்டு கொண்டு ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையே அளித்த ஒரு இனப்படுகொலையாகத்தான் நாங்கள் இங்க அந்த கோரிக்கையை முன்வைத்து ஒரு இனப்படுகொலை, ஒரு தமிழ் மக்களுக்கான நேர்ந்த ஒரு தமிழ் இனப்படுகொலை, அதற்கான ஒரு நீதியைத்தான் இன்று வரைக்கும் நாங்கள் ஜூனுக்குள்ளும் புலம்பெயர் தேசத்துல இருக்கிற அமைப்புகள், பல அமைப்புகள் அதை முன்வைத்துத்தான் குரல் கொடுத்து கொண்டு போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஜாழ் பல்கலைக்கழகத்திலே கட்டப்பட்ட தூவி என்பது சரி, விடுதலை புலிகளுக்காகத்தான் கட்டப்பட்டதென்றால் அது அங்கே அனுமதித்திருக்க முடியாதே. 2018ஆம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கிறது. அது ஏன் இப்போது இடிக்கப்படுகிறது? இதனுடைய நோக்கம் என்ன? இது ஏன் நாம் சிந்திக்காமல் இருக்கின்றோம்? துணைவேந்தர் சொல்கின்றார் தான், இந்தியாவினுடைய அழுத்தம் காரணமாக தற்போது நடுக்கல் நாட்டப்படுகிறது என்று. ஆனால் அதுல ஒரு வசனத்தை சொல்கின்றார், இது எனக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் கொடுக்கப்படுகின்ற அழுத்தத்தால் தான் நான் இதை எடுத்தேன் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஒரு உரை நேற்று அவர் நடுக்கல் நாட்டப்படும் போது இங்கால இராணுவத்திடம் சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி அங்க திட்ட தெளிவாக தெரிகிறது. சோ விடுதலை புலிகளுடைய நினைவு தூவி என்று சொன்னால் அது ஏன் 2018ஆம் ஆண்டு அந்த அனுமதி கொடுக்கப்பட்டது? இது எங்களுடைய சமூகங்களையோ அல்லது நாங்கள் முட்டாள்கள் கிடையாது, சொல்லும் போதெல்லாம் ஏற்றுக்கொண்டு தலையாட்டி கொண்டு போவதற்கு. நீங்கள் இதுல ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றீர்கள், ஒற்றுமை இல்லை என்றது. அதை விடுவோம், எங்களுக்கு அது இப்போ தற்போது தேவையில்லை, அது எந்த இனத்துக்குள்ளும் இல்லாத ஒன்றுதான். ஆனால் தமிழ் உணர்வோடும் தமிழ் மானத்தோடும் எங்களுக்கான உரிமையை கேட்பதற்கும் பல ஆயிரம் தமிழ் மக்கள் போராடி கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதுக்கு விதிவிலக்கானவர்களை நாங்கள் விடுவோம். அது இந்த இடத்தில் தேவையற்ற ஒரு விடயமாக நான் பார்க்கின்றேன். இன்றைய விடயம் என்பது ஜாழ் பல்கலைக்கழகத்தில் மக்களுக்காக, தங்களுடைய உறவுகளுக்காக கட்டப்பட்ட தூவி. அது ஏன் இடிக்கப்பட்டது என்பதுதான் எல்லோருடைய மன வருத்தங்கள். இதுக்கு சர்வதேச சமூகத்தை நோக்கியும் நாங்கள் கேள்விகள் எழுப்பி இருக்கின்றோம். ஸ்ரீலங்கா அரசாங்கம் மீது சர்வதேச சமூகம் அழுத்தம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே ஸ்ரீலங்கா அரசாங்கம் இதுவரைக்கும் ஒரு பதிலை, சரியான ஒரு பதிலை எங்களுடைய மக்களுக்கோ சர்வதேச சமூகங்களுக்கோ சொல்லப்படவில்லை. ஆகவே நாங்கள் இதில் வைக்கப்படும் கேள்வி என்பது ஆண்டாண்டு காலமாக தமிழ் மக்கள் மீது திணிக்கப்படும் ஒரு அடிமைத்தனத்தை தான் மீண்டும் மீண்டும் அங்கே காட்டப்படுகின்ற ஒன்று. இப்ப மாணவர்கள் சக்தி என்பது, மாணவர்களுடைய குரல் வழி என்பது ஒரு சர்வதேச சமூகத்தை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு பார்வையாக இருக்கின்றது. இது எங்களுடைய வழி. நான் பேசுறேன், இருங்க கொஞ்ச நேரம் பொறுங்க. நீங்க பேசுற மாதிரி மத்தவங்க பேசுறதுக்கும் நீங்க கொஞ்சம் வாய்ப்பு. நான் திரும்ப உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் பேசுறது உங்களுக்கு விளங்கவே இல்லை. உங்களோட கருத்தோட எங்களுக்கும் சில கருத்துகள் இருக்கு. புதிய மதிவமா நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல, நான் இந்த கேள்வி, இந்த புரிதல் இலங்கையில் இருந்தும் இது தொடர்பாக இன்னும் அதிகமாக அறிந்தவர்களிடமும் நான் வைக்கின்ற கேள்வி, இது ஒரு யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலர் ஒரு யூனிவர்சிட்டியினுடைய அந்த மையத்துக்குள் இருக்கின்ற, வளாகத்துக்குள் உட்பட்ட ஒரு இடத்தில் இருக்கின்ற ஒரு நினைவிடத்தை இடிக்கிறார். ஓகே, அது பிரச்சனை ஆகிறது. This is not coming under law and order, disturbance of law and order. Vaishnavi, I am asking you, இது இந்த நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் ஒரு தண்டனையாக இந்த துணைவேந்தருக்கு மாறாதா? ஏன்னா இப்ப திடீர்னு ஒரு பிரச்சனை கிளம்புது. அந்த பிரச்சனைக்கு அவர் சொல்றாரு யாரோ ஒருத்தர் அழுத்தம் கொடுக்கறாங்கன்னு. ஆனா அந்த அழுத்தம் கொடுப்பவருடைய பெயரை அவர் வெளிப்படையாக சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறாரா, அல்லது அப்படி எதுவுமே நடக்கவில்லையா நமக்கு தெரியாது. ஆனா லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இது. அதுவும் கொரோனா காலத்துல ஒரு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை. இது திட்டமிடப்பட்டு ஒரு இரவோடு இரவாக செய்யப்படுகிறது. இந்த இடத்துல இந்த சட்டம் என்ன சொல்கிறது? நீதிமன்றம் இதை எப்படி அணுகுகின்றது?
இப்போ இத பத்தி நீங்க வந்து ஒரு சாதாரண ஒரு இளைஞ குடிமகன் வந்து இதை எதிர்த்து நாங்கெல்லாம் பீஸ்ஃபுல்லா உட்கார்ந்துட்டு இருக்கோம், திடீர்னு இப்படி ஒரு சம்பவம் நடந்து லா அண்ட் ஆர்டர் வந்து கெட்டு போகுது, ஒரு கேஸ் எடுத்தா, ஒரு வழக்கு தொடர்ந்தால் உங்களுடைய இலங்கை சட்டம் இதை எப்படி பார்க்கிறதுன்னு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்கம்மா. ரொம்ப நன்றி. வைஷ்ணவி அன்மியூட் பண்ணுங்க. வைஷ்ணவி அன்மியூட் பண்ணுங்க. புதிய மாணவியம்மா, நீங்க வர முதல் நான் இந்த சட்டங்களை பற்றி ஏற்கனவே எடுத்துரைச்சு கொண்டுதான் நான் என்னுடைய கருத்தை பதிவு செய்திருந்தேன். அதனால மீண்டும் நான் சொல்றேன். எப்படின்னு சொன்னா, யாழ்ப்பாண பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், எந்த ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், பல்கலைக்கழக மானியங்கள் சட்டங்களால் ஆளப்படுகின்றது. அதே நேரம் உபவிதிகள் இருக்கின்றது. இந்த பல்கலைக்கழகத்தினுள் ஒரு விடயம் நடைபெற்றால் ஃபர்ஸ்டுக்கு பல்கலைக்கழகத்தினுள் ஒரு இன்குவரி கமிட்டி என்று ஒன்று இருக்கும். அந்த கமிட்டி தான் ஃபர்ஸ்டுக்கு இன்குவரி செய்யும். அப்ப இதுக்குள்ள போய் நாங்க ஒரு பப்ளிக் போய் இதை உடைச்சதாக ஒரு கேஸ நாங்க ஃபைல் பண்றதுன்றது அது ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அதுல இருந்திருக்கணும். இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ன்றதை நாங்க எங்க ப்ரூவ் பண்றதுன்னு சொன்னால், ஒரு இறந்த தமிழ் இனத்தினுடைய ஆன்மாக்களுக்காக செய்யப்பட்டிருக்கிற ஒரு நினைவேந்தல் தூபியை இடித்தது சம்பந்தமான ஒரு வழக்கு. அதாவது இதால இந்த பப்ளிக் இவ்வளவு ஒரு இனத்துக்காக நடைபெற்ற ஒரு விடயம் என்றது கிட்டத்தட்ட ஒரு பொறுப்பு கூறல் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர். ஏற்கனவே துணைவேந்தர் சொல்லியிருக்கிறார், அன்ஆதரைஸ்ட் பில்டிங்கை தான் நான் இடிச்சினான்னு சொல்லி. அந்த அடிப்படையில அப்ப அந்த அன்ஆதரைஸ்ட் பில்டிங்ன்றது ஒரு பப்ளிக்கு எந்த வகையில தொல்லையாக இருந்திருக்கிறது அல்லது பப்ளிக்குடைய இதை எவ்வாறு பாதித்திருக்கின்றது என்ற அடிப்படையில நாங்கள் அந்த வழக்குக்கு போவதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கின்றது. ஆனாலும் இலங்கையில எந்த ஒரு சட்டமுமே சரியான முறையில், அதாவது சுயாதீன தன்மையுடன் இலங்கை நீதிமன்றங்கள் எதுவுமே இயங்குவதில்லை. தங்களுக்கு இலங்கையினுடைய செய்திகளை பார்த்திருந்தீர்கள் என்றால், இன்று மற்றும் நேற்று இலங்கை நீதிமன்றங்களால கொடுக்கப்பட்ட தீர்ப்புகளை நீங்கள் பார்த்திருந்தீர்கள் என்றால் தெரியும் எவ்வாறு சுயாதீனமான முறையில் இலங்கை நீதிமன்றங்கள் இயங்குகின்றது. ஆனால் இந்த இடத்துல நான் குறிக்க வேண்டிய விடயம் என்று சொன்னால், அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட ஒரு கட்டிடமாக இருந்திருந்தால் இந்த துணைவேந்தர் வந்ததற்கு பிறகு ஒரு விடயம் செய்திருக்கலாம். அதற்கு அனுமதி அளிப்பதற்கான ப்ரொசீஜரை தான் கொண்டு வந்திருக்கலாம். அதாவது அந்த செனட் சபை, பேரவை என்பது பல்கலைக்கழகத்தினுடைய பேரவை என்றுதான் அந்த ஒரு முடிவுகளை எடுக்கும். குறிப்பாக சில விடயங்கள், ஒரு விரிவுரையாளரை பதவி நீக்கம் செய்வதென்றாலும் முதலாவதாக அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பேரவை மற்றும் பல்கலைக்கழகத்தினுடைய அந்த உபவிதிகளுக்கு அமைவாக ஒரு விடயம் செய்யப்பட்டுத்தான் அது பல்கலைக்கழக மானியங்கள், யூஜிசி என்று சொல்றது, மானியங்களுக்கு போகும். அப்ப இந்த துணைவேந்தர் தான் பதவிக்கு வந்தவுடனே ஒரு விடயம் செய்திருக்கலாம். இது அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட இந்த கட்டிடத்தினை அனுமதி பெறக்கூடிய மாதிரி பல்கலைக்கழக பேரவையில ஒரு முன்மொழிவை கொண்டு போய் அங்கே அதை அக்செப்ட் பண்ணி இருக்கலாம். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. அடுத்ததாக இன்னொரு விடயம், துணைவேந்தர் பதவி என்றது ஒரு பல்கலைக்கழகத்தில் 3 வருடங்கள் மாத்திரம்தான் இருக்கின்றது. 2ஆம் முறை, அதாவது 2 தடவைகள் ஒருவர் துணைவேந்தராக பதவி வகிக்கலாம். 2ஆம் முறை அவர் தான் ஒரு துணைவேந்தர் பதவிக்கு போட்டியிட்டால் 6 வருடங்கள் இருக்கலாம். அப்ப இந்த 3 வருடங்கள் ஒரு துணைவேந்தராக அல்லது 6 வருடங்கள் துணைவேந்தராக இருக்கிற ஒருவருக்கு இந்த தூபியை அளிக்கணும் என்ற இன்னொரு தேவை இருக்கின்றது. அவர் 6 வருடத்துக்கு பிறகோ அல்லது 3 வருடத்துக்கு பிறகோ சாதாரணமான ஒரு பேராசிரியர் அல்லது சாதாரணமான ஒரு விரிவுரையாளர் அந்த பல்கலைக்கழகத்தில். இது ஒரு இனத்துக்கான செய்யப்பட்ட ஒரு வன்முறை அல்லது எங்களுடைய இனம் பட்ட துயரங்களுக்கான ஒரு சிம்போல், அதாவது ஒரு தூபி, அதை நினைவு கூறுவதற்கான ஒரு விடயமாக இருக்கின்ற பொழுது அதை அழிப்பதற்கான அழுத்தம் இவர் மேல் பிரயோகிக்கப்பட்டிருந்தால் இவர் பதவி விலகி இருக்கலாம். நான் இந்த பதவியில தொடர்ந்து இருக்க மாட்டேன். ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் இருக்கிற, தமிழ் மக்களுக்கு இடையில இருக்கிற ஒரு உணர்வு என்னன்னு சொன்னால் அந்த முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற ஒரு விடயம். அடுத்ததாக இந்த 2009ஆம் ஆண்டுக்கு முதல் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்று சொல்லப்படுகிறது தமிழ் மக்கள் மாத்திரம்தான் கல்வி கற்றுக்கொண்டு வந்திருந்தார்கள். முஸ்லிம் மாணவர்களோ அல்லது சிங்கள மாணவர்களோ உள்வாங்கப்படவில்லை. அதற்கு இந்த யுத்தம் ஒரு காரணமாக இருந்ததாக அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் தான் இந்த முஸ்லிம் சிங்கள மாணவர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். துணைவேந்தருடைய ஒரு காணொளியை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் அதில் ஒரு விடயம் குறிப்பிடுகின்றார். 53% இருக்கின்ற சிங்கள மாணவர்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் குறிக்கப்பட்ட 10 வருட
மாவட்டங்களில் 53% இருக்கின்றார்கள் சிங்கள மாணவர்கள். அப்படி என்று சொன்னால் இங்கே அந்த பெரும்பான்மை இனத்தினை திருப்திப்படுத்துவதற்காக இந்த துணைவேந்தர் கூட அந்த ஒரு விடயத்தினை கையாண்டிருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு வரிகளும் மிகவும் ஆழமாக பார்க்கப்பட வேண்டிய வரிகள். ஏற்கனவே இதுல குறிப்பிட்டிருந்த ஒருவர் மாலிங்கன் நினைக்கிறேன், அவருடைய பதில ஒரு அதிகாரம் இருந்தது என்று கூறியிருந்தார். அவருடைய முதலாவது அவருடைய குரல் பதிவு எப்படி இருந்ததுன்னு சொன்னால், ஏதோ ஆர்வ கோளாறுல வெளியில வந்து நிக்கிறார்கள் எல்லாம் நிக்கினம், நாங்கள் அது எப்படி கையாளுறது என்று எங்களுக்கு தெரியும் என்று சொல்லியிருந்தார். அடுத்ததாக நீங்கள் இன்னொரு விடயம் கேட்டிருந்தீர்கள் அம்மா, துணைவேந்தர் இடிச்சதுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாதா என்று. இந்த துணைவேந்தர் இடிச்சத அந்த பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் உள்ளே மதிலால போய் தடுத்ததுக்காக 2 மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அன்று. அடுத்ததாக ஒரு சட்டத்திரணி உள்ள செய்திருந்த அந்த சட்டத்திரணிக்கு போலீசாரை வச்சு பதிவாளர் அச்சுறுத்தி இருந்தார். எவ்வாறு என்று சொன்னால், நீங்கள் உடனடியாக பல்கலைக்கழகத்தினுடைய பிரிமிசஸை விட்டு வெளியேறா விட்டால் உள்ளுக்குள் நிற்கிற அனைத்து மாணவர்களையும் நாங்கள் கைது செய்ய பண்ணுவோம். பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளனுடையது பொறுப்பான பதில் எவ்வாறு இருந்திருக்கிறது என்று பாருங்கள். தன்னுடைய பல்கலைக்கழகத்தினுடைய மாணவனை அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் போலீசாரை கூப்பிட்டு கைது செய்ய பண்ணுவேன் என்று கூறி சட்டத்திறனியை வெளியேற்றி விட்டு 2 மாணவர்கள் கைது செய்யப்பட்டு தற்பொழுது பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இராணுவத்தினர் உள்ளே நிற்கின்றார்கள். இராணுவத்தினர் அரண்கள் மாதிரி பல்கலைக்கழகத்தினுடைய நுழைவாயில்களை மூடி நிற்கின்றார்கள். அந்த பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் வெளியே நிற்கின்றார்கள். இலங்கை சட்டம் எங்கே இருக்கின்றது என்றது உங்களுக்கு இதிலிருந்து புரிஞ்சிருக்கும். அடுத்ததாக, இலங்கையில எந்த ஒரு பல்கலைக்கழகத்திலையும் ஒரு பிரச்சனைக்கு துணைவேந்தர் போலீசாரை கூப்பிடுவதில்லை, இராணுவத்தினரை கூப்பிடுவதில்லை. ஆக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில, கிழக்கில கூட எந்த பல்கலைக்கழகத்திலையும் இப்படியான ஒரு தேவை இருந்திருக்கின்றது என்றோ இராணுவத்தினரை கூப்பிட்டோ நாங்கள் இதுவரைக்கும் அப்படியெல்லாம் நாங்க பார்த்ததில்லை. கிழக்கில கூட முஸ்லிம், தமிழ், சிங்கள மாணவர்களுக்கு. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஏன் என்று நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால், இந்த பல்கலைக்கழகத்தில் இருந்துதான் எங்களுடைய வரலாறு ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அந்த பல்கலைக்கழகத்திலேயும் அந்த வரலாறு கடத்தப்படக்கூடாது. அந்த பல்கலைக்கழகத்தில் ஏற்கனவே நீங்கள் தான் குறிப்பிட்டிருந்தீர்கள், மாணவர்கள் அரசியல் பற்றி சிந்திக்க கூடாது என்பதில் எல்லா அரசாங்கங்களும் கவனமாக இருக்கின்றன. அதேதான் இந்த தமிழ் மாணவர்கள் அரசியல் பற்றி சிந்திக்க கூடாது, அரசியல் மாற்றம் பற்றி சிந்திக்க கூடாது, அந்த உணர்வு ஏற்படக்கூடாது என்றதில் இந்த அரசாங்கம் மிக மிக கவனமாக இருக்கின்றது. ஒரு உணர்வு பல்கலைக்கழக வாசலில் விசேட பல்கலைக்கழக நுழைவாயில் போலீசாரும் ஒரு மனதுல பதட்டம். அங்க அந்த அக்ஷரம் என்று சொல்றது, ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய மாணவன் தன்னுடைய பல்கலைக்கழகத்தினுள் ஒரு தமிழ் மாணவன், அந்த உணர்வு அவனுக்கு வித்தியாசமாக இருக்கும். அப்ப இங்கு இடிக்கப்பட்ட தூபிக்காக பதிவாளருக்கு மீதோ அல்லது துணைவேந்தர் மீதோ சட்டம் பாயவில்லை. அந்த தடுக்க போன மாணவர்கள் மீது சட்டம் பாய்ந்திருக்கின்றது. ஏற்கனவே அந்த அம்மா கூறியிருந்த மாலினியா அல்லது சந்திரிகா, அந்த மாணவர்களுக்கு என்ன ஆகும் என்று தெரியாது. ஆம், அவர்களுக்கு மீதுதான் அந்த வன்முறை பிரயோகிக்கப்படக்கூடியதாக இருக்கு. ஆகையால என்ன பொறுத்தவரையில் இந்த சாதாரணமாக ஒரு பல்கலைக்கழகத்தில் நடைபெறுகின்ற பிரச்சனைக்கு வெளியில் இருந்து நாங்கள் எந்த ஒரு பாதுகாப்பையும் நாடுவதில்லை. பல்கலைக்கழகத்தில் தான் அந்த பிரச்சனை தீர்த்து வைக்கப்படும். அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இங்கு ஒரு கமிஷனை அமைத்து அதுக்கு அங்க இருக்கிற விரிவுரையாளர்களாகவோ இல்லாட்டி வெளியில இருக்கிற சட்டத்தரணிகள் மாதிரியான அல்லது வெளியில இருக்கிற நல்லெண்ணத்துல இருக்கிறார்கள், நட்பெயருடன் இருக்கிறார்களை கூப்பிட்டு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி இன்கொயரி பண்ணி அந்த கமிட்டி சப்மிட் பண்ணும் ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட் யூஜிசிக்கு போகும். கூடுதலாக பல விடயங்கள் பல்கலைக்கழகத்தினாலும் அந்த குறிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தினாலும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவாலும் தீர்க்கப்படும். அவ்வாறு தீர்க்கப்படாத விடயங்கள் எல்லாம் கோர்ட் ஆஃப் அப்பீல் அல்லது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். எப்படி என்று சொன்னால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லோவிற்கூடாக அல்லது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் லோவிற்கூடாக சுப்பீரியர் கோர்ட்ஸுக்கு தான் போகும் அந்த விடயங்கள் எல்லாம். அப்ப இங்கு பார்க்கப்படும் பொழுது இது சட்டம் என்று சொல்லப்படுவது இங்கு அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு இங்கு ஒரு சமத்துவத்துடன் காணப்படவில்லை. நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இன்றைய மற்றும் நேற்றைய இலங்கையினுடைய நீதிமன்ற தீர்ப்புகளை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இலங்கை சட்டத்தில் இடம்பெற்ற பாரபட்சங்கள் தெளிவாக புரியக்கூடியதாக இருக்கும். அதே நிலைமைதான்
இங்கும் காணப்படுகின்றது சாதாரணமாக. அடுத்ததாக யாரோ ஒருவர் குறிப்பிட்டிருந்தார் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இடையில ஒற்றுமை பலப்படுத்தப்பட வேண்டும் என்று. இந்த விடயம் தொடர்பாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமானது தங்களுடைய ஆதரவை வெளியிட்டு அதற்கான ஒரு ஸ்டேட்மெண்டையும் ரிட்டனில் கொடுத்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்துக்கு தாங்கள் முற்றுமுழுதான ஆதரவை வழங்குகிறோம் என்று சொல்லி அந்த அடிப்படையில அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களிடமிடம் ஒரு புரிந்துணர்வும் ஒற்றுமையும் சாதாரணமாகவே காணப்படக்கூடியதாக இருக்கிறது. மற்றும் பல சிங்கள சகோதர சகோதரிகள் கூட இந்த விடயம் தொடர்பாக தங்களுடைய ஆதரவினை அளித்திருப்பது மிகவும் ஒரு சந்தோஷமான விடயமாக இருக்கின்றது. நன்றி அம்மா. சிறப்பு. நம்ம கிட்ட இந்த 2 கேள்விகள் நம்மளுக்கு வந்திருக்கு. 2 கேள்விகள் இருக்கு நம்ம கிட்ட. உங்கள யாராவது பதில் சொல்ல முடியுமா பாருங்க. அதாவது இதை ஓர் இனத்தின் பண்பாட்டு அழிப்பு என கொள்ளலாமா? போராடும் மாணவர்கள் 2 கைது செய்யப்பட்டு பாருங்க இல்ல மன்னிக்கணும். அதாவது புலம்பெயர்ந்து வாழ்ந்திருக்கும் இலங்கை வாழ் மக்கள் உட்பட ஈழ ஆதரவாளர்கள் பலரையும் இந்த சம்பவம் கொதிப்பினை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விஷயத்தை எப்படி இனிவரும் காலங்களில கையாள்றது? உங்களை யாராவது பதில் சொல்ல முடியுமா அதுக்கு? சிவச்சந்திரம்மா உங்களால சொல்ல முடியுமா? சரோஜாக்கா ஓம் நீங்க பேசுறீங்களா? யோகி இந்த விடயம் தொடர்பாக என்னை பொறுத்தளவிலே இது ஒரு முக்கியமான விஷயம்தான் என்றாலும் கூட உடனடியாக இதனை நாங்கள் கையாளுவது என்பது பலருடைய ஈடுபாடையும் பொறுத்தது. மாணவர்கள் இதிலே எவ்வாறு அவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்துகின்றார்கள் என்பதும் அவர்களுடைய அபிப்பிராயங்கள் இங்கே முக்கியத்துவம் பெறுகின்றது. ஏனென்றால் மாணவர்களாலே தான் இது கட்டப்பட்டது. மாணவர்களுடைய தீர்மானம் இதிலே அவர்களுக்குத்தான் முக்கிய பங்கு இருக்கின்றது. ஆகவே இந்த தூபி கட்டுவது நிச்சயமாக அது கட்டப்பட வேண்டும் என்பதிலே இதிலே எந்த விதமான தயக்கமும் இல்லை. ஆனால் இதை எவ்வாறு கட்டுவது அல்லது கண்துடைப்பு வேலையா வைஷ்ணவி கூறியது போல இதனை அத்திவார கல்லை போட்டு கண்துடைத்துவிட்ட பிறகு அதனை காலதாமதமாக்கி அங்கே அனுமதி கிடைக்கவில்லை இப்படி என்று சொல்லிக் கொண்டு இருப்பார்களா, அல்லது எங்களுடைய அழுத்தங்கள் எவ்வாறு இருக்க போகின்றது என்பதை பொறுத்து நாங்கள் பார்த்திருக்க வேண்டும். ஏனென்றால் உடனடியாக எந்த தீர்மானத்தையும் தற்போதைக்கு எங்களாலே நிலைமைகளை பார்த்துத்தான் நாங்கள் கூற வேண்டும். ஏனென்றால் இன்று பாராளுமன்றத்திலே அமைச்சர் ஒருவர் ஒரு அமைச்சரவை பத்திரம் கொடுக்க இருக்கின்றார். அந்த தீர்மானங்கள் அல்லது அங்கே இருக்கின்ற கலந்துரையாடல்கள் விவாதங்கள் எப்படி அமைய போகின்றது என்பதனை பார்த்து நாங்கள் இதனை தீர்மானிக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் உடனடியாக நாங்கள் எதையும் தீர்மானிக்க கூடியவர்களாயிருக்கிற யாழ்ப்பாணத்திலே வாழுகின்ற மக்கள் கூட எவ்வளவு உரிமைகளோடு நாங்கள் வாழ்ந்தாலும் இராணுவ கட்டுப்பாட்டில் இருப்பது போன்ற நிலைமைதான் எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே இந்த மேலாண்மை அல்லது மேலாதிக்க நிலைமைகளிலிருந்து நாங்கள் விடுபட்டு போகும் பொழுது எங்களுடைய மாணவர்கள் அனாவசியமாக கைது செய்யப்படுவதையோ அல்லது சிறையிலே அடைக்கப்படுவதையோ நாங்கள் விரும்பவில்லை. ஆகவே இதனை தவிர்த்து ராஜதந்திர ரீதியாக நாங்கள் இதனை கையாள வேண்டும் என்பதுதான் நாங்கள் தற்போது செய்ய வேண்டிய கடமையாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். யோகி, இதுல இன்னொரு கேள்வி இருக்கு. புதிய மாதவிட்ட நேற்று நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல விடுதலை சிறுத்தைகளும் மற்றது வைகோ போன்றவர்களும் இலங்கை தூதரகத்தை முற்றுகையிட்டு 300 பேர் வரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மாதவிக்கு இது பற்றி எதுவும் தெரியுமா? கேட்கல. எனக்கு இதை பற்றி அதிக தகவல் தெரியாது. கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருப்பார்கள். மீண்டும் சொல்ல ஒரு விஷயத்தை நான் இங்க சொல்லுவது சரியாகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும்
இந்த பிரச்சனையை நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்க முடியும். ஒரு தமிழன் என்கிற முறையில் இந்த உணர்வுகளை என்னால் உள்வாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் என்னுடைய இந்திய அரசு அதற்கு அப்பால் எங்களை எதுவுமே செய்ய விடாது. இன்னும் சொல்ல போனால் நாங்கள் எல்லோருமே இந்திய அடிமைகள் தான். ஒரு அடிமை இன்னொரு அடிமையின் விடுதலைக்கு எதையும் செய்துவிட முடியாது. மாரல் சப்போர்ட், அதாவது தார்மீக உணர்வின் அடிப்படையில் என்னுடைய உணர்வுகளை உங்களுக்கு சொல்ல முடியும். இன்னும் இது ஒரு வகையில எனக்கு இன்னொரு அச்சத்தை கொடுத்திருக்கிறது. ஏனென்றால் இங்கே பேசிய வைஷ்ணவி என்ன குறிப்பிட்டார் என்றால், இந்த இடத்திலே இந்த கலவரம் நடந்த பிறகு மாணவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு வெளியே நிற்கிறார்கள், பல்கலைக்கழகத்திற்கு உள்ளே இராணுவமும் காவல்துறையும் நிற்கிறது என்று சொல்லுகிறார். இந்த காட்சியை நான் இந்திய பல்கலைக்கழகத்திற்கு அப்படியே போட்டு பார்க்கிறப்ப அச்சமாக இருக்கிறது. இது ஒரு வெள்ளோட்டமாக நடந்திருக்கிறதா, மாணவர்களை அடக்குவது எப்படி என்பதற்கு ஒரு வெள்ளோட்டமாக நடந்திருக்கிறதா தெரியாது. இரண்டாவதாக சரோஜினி அம்மா பேசினப்போ ஒரு மிக முக்கியமான தன்னுடைய அனுபவத்தின் ஊடாக ஒரு அருமையான கருத்தை வைத்தார். இதை தயவு செய்து உணர்ச்சி பூர்வமாக அணுகுவதை தவறுங்கள். இன்னும் சொல்ல போனா புலம்பெயர்ந்து இருக்கின்ற தமிழர்கள் இதை உணர்ச்சி பூர்வமாக அணுகுவதை தவிர்த்து இதை அரசியல் அழுத்தங்களை எப்படி கொடுக்க முடியும் என்பதை நோக்கி நீங்கள் நகர்வதுதான் சரியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் இதில் பாதிக்கப்பட போவது வருங்காலத்தை நோக்கி எதிர்நோக்கி இருக்கின்ற நம்முடைய குழந்தைகளாக, நம்முடைய வீட்டு பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. நம்ம அதுல திருப்பி இந்த அடி வாங்கிக்கிட்டு இருக்கிறதுங்கிறத பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது சரியாக இருக்காது. இத ஒரு சின்ன என்னுடைய ஒரு அறிவுரை கூட கிடையாது, என்னுடைய வேண்டுகோளா வைக்கிறேன். எஸ், தமிழ்நாட்டுல நாங்க போராடுவோம், கோஷம் போடுவோம், நாங்கள் கூட முள்ளிவாய்க்கால் முற்றங்கள் திறப்போம். ஆனால் அது உங்களுக்கு எதை கொடுக்க முடியும் என்பதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ளும். இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தில் கொடுக்கின்ற இந்த ஈழ ஆதரவுகள் அவரவர்களுக்கான அரசியலாகத்தான் இருக்கிறது என்பதையும் நீங்க நினைவில் வச்சுக்கோங்க. இத சொல்வதற்காக நான் வருத்தப்படுகிறேன். தங்களுடைய தலைமையை, தங்களுடைய அரசியலை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஈழத்தை கையில் எடுப்பதையும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். எனக்கு ஒரு லெவலுக்கு மேல இந்த நாட்டுல இருந்து கொண்டு, இந்திய குடிமகனாக இருந்து கொண்டு எங்களால் அதற்கு மேல எதையுமே செய்ய முடியாது என்ற கையாளாகாத தனத்தை இந்திய அடிமை என்கிற முறையிலே நான் இந்த இடத்திலே உங்களுக்கு பதிவு செய்கிறேன். நன்றி. நான் என்னுடைய கருத்தையும் நான் பதிவு செய்கிறேன். அதாவது புதிய மதவி அம்மா சொன்ன மாதிரி அது ஒரு அரசியல் லாபத்துக்காக நானும் பேசிட்டேன்ற மாதிரிதான் இந்த விஷயத்த பேசுறாங்க. மலேசியாவை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டுல ஒரு 2 ஆண்டுக்கு முன்புல இருந்து புலிகள் பத்தி பேசினாவே அது சட்ட சிக்கல். எங்களை தூக்கி சோசன சட்டத்துல உள்ள தூக்கி போட்டுருவாங்க, குண்டர் சட்டத்துக்கு கீழே போட்டுருவாங்க, இருட்டு அறையில தான் இருக்கணும். அந்த மாதிரி இப்ப வரைக்குமே. சோ நாங்க ஒரு கட்டத்துல இங்கேயுமே கூட உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கோம், மாவீரர் விழா, இது மாவீரர் நினைவு நிகழ்ச்சிகள், அந்த சம்பவங்கள் எல்லாம் இங்க கலை விழா எடுத்து கொண்டாடி இருக்கிறாங்க. அதாவது மலேசியாவுல அது நம்மளுக்கு கேள்விக்கு உட்படுத்தினா கூட நாங்க எந்த நேரமும் அழுதுகிட்டே இருக்கணுமா? அப்ப இவங்களுக்கு ஈழத்துல நடந்தது என்ன, அது விழா கொண்டாடுற ஒரு விஷயமானே இங்க புரிஞ்சுக்க முடியல. ஒரு துக்ககரமான ஒரு விஷயத்த, அது நினைவு கூறுற ஒரு விஷயத்த இவங்க விழா எடுத்து ஆடல பாடலோட குத்து விளக்கை ஏத்தி இதுதான் இங்க புரியுது. மலேசியாவை பொறுத்த வரைக்கும் இதுதான் புரியுதல். இதை தாண்டி பேசுறவங்க அத்தனையுமே உணர்ச்சி பூர்வமா பேசுறாங்க. இந்த விஷயம், அதாவது இந்த தூபி இடிக்கப்பட்ட விஷயம் கூட ஒரு உணர்ச்சி பூர்வமான விஷயம் தான். ஆனா மலேசியாவில இருந்து பாத்தீங்கன்னா பெருவாரியான குரல்கள் வெளியே வரல. ஏன்னாக்கா எல்லாருக்குமே பயம், எங்கடா தூக்கி உள்ள போட்டுருவாங்க அப்படின்னு. அதே வேளையில நம்ம 2015ஆம் ஆண்டு நம்ம இலங்கைக்கு யாழ்ப்பாணம் போயிருந்தப்ப புலிகளோட அந்த ஆயுதங்கள், அவங்க பயன்படுத்தின அந்த போர்க்கப்பல்கள் எல்லாத்தையும் கொண்டு ஒரு மியூசியம் மாதிரி வச்சிருந்தாங்க. நம்ம 2வது முறை 2018ஆம் ஆண்டு போகக்குள்ள அந்த மியூசியம் அங்க இல்ல. சோ நம்மளுக்கும் தெரியாது இந்த மாதிரி எத்தனை
அருங்காட்சியகமோ இல்ல ஒரு நினைவு கூறுற ஒரு வரலாற்றுல இருக்க வேண்டிய விஷயங்கள் எத்தனை இன்னும் காணா போயிருக்கு, இன்னும் என்னென்ன காணா போக போகுது. இது ஏதோ ஒரு கட்டத்துல வீடியோ எடுத்து பொதுவெளியில பரப்புனனால நம்மளுக்கு எல்லாம் தெரிய வருது. இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். தெரியாத எத்தனை விஷயங்கள் போனுச்சுன்றத நம்மளுக்கு தெரியாது. இது ஒரு மிக மிக வருத்தமான விஷயம். இதை நான் பதிவு செய்யணும்னு நினைச்சேன். தொடர்ந்து நம்ம 2 மணி நேரமா அந்த கலந்துரையாடல் போயிட்டு இருக்கோம். ரஜினின்றவங்க கிட்டத்தட்ட 1 மணி நேரமா இந்த நம்மளுடைய கலந்துரையாடல செவிமடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ஏதாவது சொல்றதா இருந்தாக்கா ரஜினி நீங்க சொல்லுங்க. இந்த கலந்துரையாடல் குறித்து உங்களோட கருத்து இருந்தாலும் சொல்லலாம், இல்ல இது தொடர்பான உங்களோட தனிப்பட்ட அனுபவம் இருந்தாலும் கூட நீங்க சொல்லலாம். இதுல கலந்திருக்கிற எல்லாருக்குமே வணக்கம். பேசுறது கேக்குதா? கேக்குது. கொஞ்சம் இப்ப சரி கொஞ்சம் உயரத்துல இருக்கணும் போல இருக்கு. அடுத்த முறை உயரத்துல இருக்கிறேன். உங்களை போலவே நானும் இனி இல்லைன்ற ஒரு உணர்வுள்ள தமிழ் பெண் தான். பெண்களுக்கான பிரச்சனை தனியே இருக்கிறது, பெண்கள் சார்ந்த அரசியல் தனியே இருக்கிறது. நான் ஈழத்து தமிழ் பெண், இங்கே ஜெனிவால இருக்கிறேன். சந்தியா எக்னாலிக்கோட சரோஜா சிவச்சந்திரன் அவர்கள் எல்லாரையும் எனக்கு மிக நன்றாக தெரியும். அது பத்மநாதன் ரஞ்சனியை முகநூல் வாயிலாக, யோகி மலேசியா, மற்ற இப்ப பேசினவங்க புதிய மாதவி எல்லாரையுமே நீங்க தொடர்ந்து ஒரு பொழுது நான் ஊடறுவை போய் பார்த்தேன். ஊடறுவை பார்த்ததுல இருந்து நீங்க எங்க என்ன செய்தாலும் ஒரு முறை அதற்குள்ள போயிட்டு பார்த்துட்டு வருவேன். நான் அமைதியாக இந்த 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 அநியாயங்களை அரசியல் ரீதியாக கட்டமைக்கப்பட்டுள்ள இந்த அநியாயங்கள்ல எனக்குள்ள எதிர்த்தும் ஐநா அவையில, ஜெனிவாவில் உள்ள ஐநா அவையில 2015ஆம் ஆண்டு எங்களுடைய போர் முடிந்ததன் பின்னர் அது வரைக்கும் 2009 வரைக்கும் ஒரு சாதாரண பங்காளர் தான், ஒரு பொருளாதார ரீதியாகவோ அல்லது உணர்வு ரீதியாகவோ. ஆனால் இலங்கையில் இருக்கும் வரைக்கும் எனது கல்வி ஒரு கிறிஸ்தவ கல்லூரியில் நடந்தபடியினால் அங்கே உள்ள கன்னியாஸ்திரிகளுடன் சேர்ந்து இனப்படுகொலையில் அகப்பட்டு அந்த நேரங்களில் 83, 77 அப்படி தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி வந்த அங்கே உள்நாட்டு அகதி மக்களுக்கு உதவி செய்வதில் பங்காற்றி இருக்கிறேன் செஞ்சிலுவை சங்கத்தின் ஊடாக. ஆனால் அதற்கு பிறகு புலம்பெயர் நாட்டுக்கு வந்தால் எங்களுக்கு பாரிய போராட்டம் ஒன்று இருக்கிறது இங்கே எங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு. அதன் பின்னர் எங்களுடைய உறவினர்கள் அங்கே சிரமப்படும் போது அவர்களுக்கான பாதுகாப்பு, அவர்களை தக்க வைத்தல் என்று அப்படியான போராட்டம் இருக்கிறது. அது முடிந்து 2009 நடந்த பேரழிவின் பின்னர் அந்த ஐநா அவையின் முன்னாள் ஜெனிவாவில் 3 நாட்கள், மே மாதம் 16, 17, 18 3 நாட்கள் ஒரு பேரணி நடந்து கொண்டிருந்தது. அதிலே போய் நின்றதே வீட்டுக்கு வேற எனக்கு மனம் இல்லை. அதுல ஒற்றைக்கால் கதிரை ஒன்று இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் அந்த ஒரு கதிரை காலின் கீழ் நின்று கொண்டே இருந்தேன். ஒரு இரவு 18ஆம் தேதி இரவு நான் வீட்டுக்கு வரவே இல்லை. எனக்கும் சின்ன பிள்ளைகள் இருந்திருந்தார்கள், ஆனால் நான் வரவே இல்லை. அப்ப நினைச்சேன், நான் அந்த ஐநா வாயிலை பார்த்து இதற்குள்ள போய் என்னால என்ன செய்ய முடியும். ஏனென்றா ராமர் பாலம் கட்டும் போது அணில் ஒரு சிறு துரும்பை தூக்கி போட்டதாக இன்று வரைக்கும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நான் அந்த அணிலா என்னவோ எனக்கு தெரியாது, ஆனால் என்னால் என்ன செய்ய முடியும் என்று நான் செய்ய வேண்டும் என்று இன்று வரைக்கும் என்னுடைய குடும்பம் ஒரு பக்கம், என்னுடைய ஒரு 20-25 வீதமான நேரம் ஒரு நாள் பொழுதுல நான் இதுக்கெல்லாம் செலவிட்டு கொண்டிருக்கிறேன். அது தகவல் சேகரிப்பு அல்லது இவற்றை பார்ப்பது அல்லது எதிர்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றது. நான் தொடர்பு அறுபட்டு போகிறது. இதுல 2015ஆம் ஆண்டு ஐநா அவையில் ஒரு உபமாநாடு முதலாக தமிழர் சார்பில் போருக்கு பின்னரான பெண்கள், சிறுவர், முதியோர் நிலை என்ன என்பது பற்றி ஒரு பெரிய மாநாடு நடத்தியிருந்தேன். உபமாநாடு தான். ஆனால் அதில் 16 நாட்டு பிரதிநிதிகள் வந்திருந்து தங்களுடைய கருத்தை தெரிவித்திருந்தார்கள். பிறகு அதற்கு அடுத்த வருஷம் காணாமல் போனோர் அவர்களுடைய நிலை இன்றைக்கு என்ன என்பதை பற்றி இன்னும் ஒரு உபமாநாடு. அதற்கு பின்னர் தான் எல்லாம் இப்ப இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கிற ஏனைய உபமாநாடுகள் அங்கே நடக்கின்றன. நான் தமிழ்நாட்டில் இருந்து, உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கும், தமிழ்நாட்டு சென்னை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்
பேராசிரியரும் பீடாதிபதியும் ராம மணிவண்ணன் சார் அவர்களையும், நடுமாறன் ஐயாட மகள் உமா அவர்களையும், பூங்குழலி அவர்களையும், இன்னும் ஒரு வழக்கறிஞர் அங்கேற்கண்ணியண்டு அவர்களையும் அழைத்திருந்தேன். பிறகு பேச்சாளர்களாக இங்கிருந்து ஐநா மூலமாகவே அழைத்திருந்தேன். பிறகு அதன் பிறகு அடுத்து வந்த மாநாட்டிலும் சிலரை அழைத்திருந்தேன், இங்குள்ள பெரியவர்களை. தொடர்ச்சியாக பிறகு நிறைய அமைப்புகள் அதனை செய்ய ஆரம்பித்ததனால் நான் வேறு வகையில் என்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றேன். உங்களோட எல்லாரோடும் வேறொரு வகையில சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அடுத்த முறை உங்களுடைய இது ஏதாவது ஒரு இது கூட்டம் ஒன்று நடைபெறும் போது இன்னும் ஒரு தலைப்புக்கு கீழே நான் பேச விரும்புகிறேன். நன்றி. நன்றி யோகி, நீங்கள் என்னை அவதானித்து கூப்பிட்டதுக்கு. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். சரி, நம்ம வந்து இறுதி இடத்துல இருக்கோம். இது தொடர்பான தோழர்கள் இது வரைக்கும் நம்ம கூட ஜூம் வழி இணைஞ்சிருக்கிறவங்க யாராவது இது தொடர்பான உங்களுடைய கருத்தை பரிமாறிக்கொள்றதா இருந்தா நீங்க பரிமாறிக்கொள்ளுங்க. இல்லை என்றால் நம்ம வந்து இதோட நம்மளுடைய இந்த சந்திப்பை நிறைவுக்கு கொண்டு வரலாம். சந்தியா இருக்கிறாவான்னு பாருங்க யோகி. இருக்கா? சந்தியா இருக்கா? சந்தியா கடைசியா ஏதாவது சொல்ல விரும்புவாங்க? சந்தியாமா, your final words, anything you can present your Sandhya final sorry කියන්නකෝ. සරෝජ ඉන්නවා சரோஜாக்கா, நீங்க ஏதாவது அவ கடைசி நேரம் சொல்ல போறாவான்னு கேளுங்க. ஓகே சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. මොනහරි කියනවාද සන්දියා? කියන්න තියෙනවා. සරෝජා, මේගොල්ලන් මේ දැන් අපි කියමු උසාවියේදී ඒගොල්ලන් මේ අපරාධකාරයන් එළියට දානවා. මේ වගේ මොනියුමන්ට් විනාශ කරනවා. මේ අතුරුදහන් වෙච්ච අයගේට ඒකට ඒගොල්ලන් විසඳුමක් නොදී ඒ අම්මලා නැති කරන්න එක්ක ඒ අම්මලා නිකම්ම මියැදෙනවා. ඉතින් මේ හැම එකකින්ම මේගොල්ලන් කරන්නේ මේ අතීතය මකා දාන එක. අපේ මේ රටේ තියෙන ඉතිහාසය මකා දාන එක. ඉතින් අපි අපේ අවධානය යොමු කරන්න ඕන ප්‍රධානම කාරණය මේ අය මේ මුල්ලිවයික්කාල් වේවා නැත්නම් තව කොහේ හරි තියෙන මේ මොනියුමන්ට් එකක් හරි මේ අපරාධකාරයන් අපිට යුක්තිෂ්ඨ වීමෙන් අපරාධකාරයන් හිරගෙවල් වල ඉන්න අපරාධකාරයන්ට නිදහස ලබා දීමෙන් ජනාධිපති සමාව ලබා දීමෙන් හරි මේ හැම එකකින්ම මේ අය කරන්නේ අපිට යුක්තිය සඳහා තියෙන ගමනට බාධා කරනවා වගේම අපේ ඉතිහාසය මේ ලංකා පොළවෙන් මකා දාන්න තමයි මේ අය උත්සාහ කරන්නේ. ඉතින් අපි පැහැදිලිවම එකතු වෙලා කර යුතු වන්නේ අපිට යුක්තිය හොයා ගැනීම වගේම මේ රටේ සිදුවෙච්ච දේවල් වල ඉතිහාසය ආරක්ෂා කිරීම. ඉතින් ඒක තමයි හෙට දවසේ අපිට තියෙන අභියෝගය. මොකද අපිට ගොඩාක් කරදර සිද්ධ වෙන්න වේවි. පැහැදිලිවම මේ වර්තමාන ජනාධිපති කියලා තියෙනවා එයාට චරිත දෙකක් තියෙනවා කියලා. ඉතින් එයාගේ යක්ෂයා බොහෝ විට එළියට එන්න පුළුවන්. ඉතින් මේ අභියෝග හැම එකක්ම එක්ක අපි අපේ ඉතිහාසය අපේ මිනිස්සුන්ගේ ඉතිහාසය ආරක්ෂා කිරීමේ වගකීම අපිට පවතිලා තියෙනවා. இதனை சுருக்கமாக நான் சொல்லுகின்றேன். சந்தியா கூறின, அதாவது இவ்வாறான நினைவு தூபிகள் அளிப்பது, இதன் மூலமாக எங்களுடைய வரலாற்றை மாற்றி அமைப்பது மற்றும் சிறை கைதிகளை, குற்றம் செய்த சிறை கைதிகளை விடுதலை செய்வது, அடுத்ததாக காணாமல் போனவர்களுடைய அவலங்களை மீண்டும் மீண்டும் மீட்டி பார்ப்பது, அந்த காணாம போன உறவுகளுடைய அம்மா தாய்மார்கள் அவர்கள் படும் அவலங்கள், இவை எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது இந்த வரலாறு மீண்டும் மீண்டும் மாற்றி அமைக்கப்படுகின்ற ஒரு நிலைமையும்
ராஜபக்ச அரசாங்கம் செய்து வருகின்றது. இந்த நிலைமைகளை நாங்கள் மாற்றி சரியான ஒரு வரலாற்றை படைக்க வேண்டும். அது மாற்றியமைக்கப்படாத வரலாறாக இருக்க வேண்டும். இந்த வரலாற்றை நாங்கள் புதுமையாக படைப்பதற்கு எங்களுடைய இதிகாசங்கள் பதிவு செய்யப்பட வேண்டும். அதாவது இவ்வாறான வரலாறுகள் பதிவு செய்யப்பட வேண்டும். அதாவது நினைவு தூபிகளை அழித்தால் அந்த பதிவுகள், அதாவது நினைவுகள் காலப்போக்கிலே அழிந்துவிடும். ஆகவே இந்த வரலாறுகளை நாங்கள் புதுப்பிக்க வேண்டுமாக இருந்தால், பதிவு செய்யப்பட வேண்டுமாக இருந்தால், அந்த நினைவு தூபிகள் அல்லது வரலாற்று சின்னங்கள் எங்கள் மத்தியிலே மீண்டும் புதுப்பிக்கப்பட வேண்டும், அழியாமல் இருக்க வேண்டும். இதற்றை நாங்கள் பேணி பாதுகாப்பதன் மூலம் எங்களுடைய வரலாற்றை நாங்கள் எதிர்கால சந்ததியினருக்கு எடுத்து காட்டக்கூடியவர்களாக இருப்போம். நன்றி. Thank you, Sandhya. Please, one more thing. Sandhya, we are so proud of you and go ahead. We are with you. Thank you, Sandhya, for joining with us. Thank you. Thank you. எல்லாருக்கும் நன்றி. இது ஒரு நாள்ல நாங்க இதை ஒழுங்கு செய்தது அவசரமாக. நான் இந்த இன்விடேஷனை போட்டோன்னே 2-3 பேர் வந்து கேட்டுச்சுன்னா இவ்வளவு பேரை எப்படி சேர்த்தீங்கக்கா இவ்வளவு ஒரு நாள்ல என்று. உண்மையில உங்களுக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும். கேட்டோன்னே எல்லோருமே ஓடி வந்து இந்த சந்திப்பை உடனடியா செய்யறதுக்கு உதவி செய்ததுக்கும் ஊடர் சார்பிலையும் எங்கள் தோழியல் சார்பிலையும் உங்களுக்கு நன்றி. எல்லாருக்கும் நன்றி. சந்திரியாவா இருக்கட்டும், மாலினியா இருக்கட்டும், சந்தியாவா இருக்கட்டும், சரோஜாக்காவோட நான் ஒரு 12-18 மணி தேவத்துக்கிடையில தான் நான் பிடிச்சேன். மாதவி, எல்லாருமே இந்த சார்பாக நன்றி, மிக்க நன்றி. இது நாங்க அவசரமாக செய்ய வேண்டிய ஒன்று. யோகிமா மிக்க நன்றிடா. மாதவிமா, வைஷ்ணவிக்கும் நன்றி. எல்லாருக்கும்